தூக்கி பிடிச்சு எந்திரிச்சுன்னு சொல்லுவோமா? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வரும் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? இன்றைக்கு புனித வெள்ளி இல்லையா? கர்த்தர் நமக்காக வந்ததின் நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு வெற்றியின் நாளாக இந்த நாள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்மை நேசிக்கிற, நம்மிடத்தில் அன்பாக இருந்த, நம்மளை உருவாக்கின, நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த தேவன் இந்த நாளில் வந்ததின் நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு நாள். அவர் மரிக்கிற தருவாயிலே இந்த 7 வாக்குகளை நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார். இந்த பெரியவங்க வீடுகளில் இறந்துட்டா சொல்லுவாங்க, ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா கடைசியா அப்படின்னு கேட்பாங்க. அணுகுமுறையில் கேட்டிருக்கோமா இல்லையா? அனுபவத்தில் கேட்டிருக்கிறோம். அது என்ன சொல்லிட்டு போனாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன சொல்லிட்டு போனாங்க, அது எனக்கு எப்படி ஆசீர்வாதமாய் மாறப்போகுது என்று சொல்லி. அதே போல் இந்த நாள் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், நம்மளையும் உண்டாக்கின தேவன் கொடுத்த இந்த 7 வாக்குகளை எத்தனையோ குட் ஃப்ரைடே நம்ம அனுசரிச்சிருக்கலாம். இன்னொரு குட் ஃப்ரைடேக்கு நாம் இருப்போமா இல்லை தேவனோடு கூட இருப்போமான்றது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஏன்னா உலகமும் எல்லாம் அதற்கு ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறது. அதனால இந்த நாள் நமக்கு வெற்றியின் நாள் தான். ஆனால் அந்த வெற்றியை சுதந்திரத்தை கொள்வதற்கு நானும் நீங்களும் ஆயத்தமாக இருக்கிறோமான்னு சொல்லி பரிசோதிக்கிற நாள். வெற்றியின் நாள், வெற்றியின் நாள். எல்லாத்தையும் ஆண்டவர் செஞ்சுட்டார், நான் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் அதனால் நிறையா கிறிஸ்தவர்கள் பாவத்தின் மேலே பாவம் செய்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த 7 வார்த்தைகளின் படி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஸ்திரப்படுத்துகிறோமா? அதில் நம்மை நாமே ஆயத்தப்படுவோம், நிதானித்து அறிவோம். அதற்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் வேர்டு வருகிறது. யோவான் 1:29 வசனத்திலே பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி பிதாவினிடத்திலே நம்மளுக்காக இயேசுவானவர் பேசுகிற மொழி. சிஸ்டர் சரவணன் லேகா, கரங்களை தட்டி அவங்களை உற்சாகப்படுத்துவோமா? 9:20 கொடுக்குறேன், டயத்தை பார்த்துக்கோங்க, அங்கே இருக்கு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் முன்மொழிந்த முதலாவது வார்த்தை லூக்கா 23:34 வசனம். லூக்கா 23:34, பக்கம் 121. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். 3 காரியங்களை இந்த வசனத்தில் நாம் பார்க்க முடிகிறது. 1, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். 2, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். 3, அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். 3 காரியங்களையும் தியானிக்க டைம் போதாது. ஸோ முதலாவது அந்த வசனத்தில் இருக்கிற முதலாவது வார்த்தை மாற்றம் நாம் பார்த்து செல்லலாம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும். பிதாவிற்கு 7 சுபாவங்கள் உண்டு. 1, நீதியின் சுபாவமானவர். 2, அவர் அன்பின் சுபாவமானவர். நீதியின் சுபாவம் தண்டிக்க, அன்பின் சுபாவம் மன்னிக்க. நீதியின் சுபாவம் படி அவர் நம்மை மன்னித்தால், நீதியின் சுபாவத்தின்படி அவர் நம்மை தண்டித்தால் அவர் அன்பு இல்லாதவராகிவிடுவார். அன்பின் சுபாவத்தின்படி அவர் நம்மை மன்னித்தால் அவர் நீதி இல்லாதவராகிவிடுவார். ஒரு மனிதனின் பாவத்திற்கு தண்டனை மரண ஆக்கினை. ஸோ பாவ மனிதனை மரண ஆக்கினையிலிருந்து மன்னித்து விடுவிப்பதற்கு இயேசு தண்டிக்கப்பட்டார். ஆதாமை, மண்ணான அவனை தேவ சாயலாகவும் தேவ மனிதனுமாகவே படைத்தார். அதாவது தமது ரூபத்தின்படியும் தமது சாயலாகவுமே படைத்தார். ஆனால் தம்முடைய சர்வ மகிமையும் பொருந்தின தம்முடைய ஒரே பேரான குமாரனை, அவர் இயேசு கிறிஸ்துவாகிய தம்முடைய ஒரே பேரான குமாரனை எப்படி படைத்தாராம்? பாவ சாயலாகவும் பாவ மனிதனுமாகவே பாவத்திற்கான பலியாகவுமே படைத்தாராம். அவர் அனுப்பினார். ரோமர் 8:3 இங்கிலீஷ் பைபிளில் வாஸ்தா தெரியும். God did by sending his own son. கண்ணியம் வாஸ்தா நீங்கள் தெரியும், to be a sin offering. ஸோ அவர் பாவ பலியாக அனுப்பப்பட்டார். மண்ணான அவனுக்கு, அதாவது நமக்கு தேவ சாயலும் தேவ சாயலான அவருக்கு பாவ சாயலும். எதற்கென்றால் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தாராம். ஸோ மீட்பிற்கென்று ஒரு பஸ்கா தேவையாக இருக்கிறது, அவசியமாக இருக்கிறது. பஸ்கா ஆட்டுக்குட்டி
நீதிக்கு மீட்பிற்கென்று ஒரு பலி அவசியமாக இருக்கிறது. மொத்தம் 5 பலிகள். லேவியராகமத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும், வரிசையாக பலிகள் சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய முறைமைகள், அதனுடைய பிரமாணங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ 5 பலிகள். இதில் மன்னிப்பிற்கென்று இடப்படும் பலி 2. ஒன்று பாவ நிவாரண பலி, இன்னொன்று குற்ற நிவாரண பலி. மீட்பிற்கென்று ஒரு பஸ்கா, ஒரு பலி அவசியம். இதில் பஸ்கா என்பது எதற்காக, பலிகள் என்பது எதற்காக, ஒரு 2 விஷயத்துலையும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஷியேட். ஏன்னா இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று புறப்படுகிற போது ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது, அது பஸ்கா. அவர்கள் வனாந்தரத்தில், அதாவது சீனாய் வனாந்தரத்தில், அந்த மலை அடிவாரத்தில் அவர்களுக்கென்று கொடுக்கப்படுகிற ஒரு காரியம்தான் பலிகள், பலி முறைமைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஏற்கனவே பஸ்கா எகிப்தில் அடிக்கப்பட்டாயிற்று. பஸ்கா அடிக்கப்பட்டதால் தான் எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று வந்தார்கள். பஸ்கா அடிக்கப்பட்டதால் தான் அவர்கள் மீட்பு பெற்று வந்தார்கள். ஸோ பிறகு எதற்கு இந்த பலிகள்? பஸ்கா என்பது பொதுவானது, அதாவது எல்லாருக்கும் பொதுவானது பஸ்கா. ஒரு மனுஷனுக்காக பஸ்கா அடிக்கப்பட்டால் அவன் எகிப்திலிருந்து மீட்கப்படுவான். எகிப்திலிருந்து, அதாவது உலகத்தின் பிடியிலிருந்து விடுதலை ஆவதற்காகத்தான் பஸ்கா உதவி செய்கிறது. அடிக்கப்பட வேண்டும், அதாவது ஒரு எகிப்திலிருந்து விடுதலை ஆகணும், அந்த உலகத்திலிருந்து விடுதலை ஆகணும்னா பஸ்கா அடிக்கப்பட்டே ஆக வேண்டும். ஆனால் பலி முறைமைகள் என்பது எல்லாருக்கும் ஆனதல்ல, மீட்கப்பட்ட இஸ்ரவேலர்களுக்கு உரியது. எல்லாருக்கும் பலி செலுத்த முடியாது. ஸோ மீட்கப்பட்டவர்கள் மாத்திரம் உரியதான் இந்த பலி. பலி எல்லாருக்கும் ஆனது, பஸ்கா மீட்கப்பட்டவர்களுக்கு ஆனது. பஸ்கா அடிக்கப்பட்டால் எகிப்திலிருந்து விடுதலை, பஸ்கா அடிக்கப்பட்டால் எகிப்திலிருந்து மீட்பு. இந்த மீட்கப்பட்டவர்கள் அனைவரும் எதற்காக அவர்களுக்கு அந்த பலி செலுத்தப்பட்டதுன்னா, இந்த மீட்கப்பட்ட அனைவரும், அத்தனை பேர்களும் பரிபூர்ணர்கள் அல்ல. அதாவது ஒரு காரியத்தில், ஏதாவது ஒரு காரியத்தில் அவர்கள் குறைவுள்ளவர்கள், அவர்கள் மனுஷர்கள், ஏதாவது ஒரு காரியத்தில் சறுக்குவார்களே ஆனால் அந்த ஒரு காரியத்திலிருந்து அந்த அவர்கள் விடுதலை பெறும்படியாக இந்த பலி முறைமைகள் கொடுக்கப்படுகிறது. ஸோ இயேசு நமக்காக எடுத்த உடனே சர்வாங்க தகன பலி, போஜன பலி அப்படி பலியாகவில்லை. முதலில் அவர் பஸ்காவாக நமக்காக அடிக்கப்பட்டார். 1 கொரிந்தியர் 5:7 படி அவர் முதலாவது பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்டார். பின்பு நாம் உலகத்திலிருந்து அதிலிருந்து நாம் உலகத்திலிருந்து மீட்படைந்தோம். அவர் பஸ்கா பலியோடு நிறுத்திவிடவில்லை. அவருக்கு தெரியும் நாம் பலவீனர்கள் என்று. ஸோ அவர் ஒவ்வொரு பலியாக மீட்கப்பட்ட எல்லாரும் நாம் ஒரே நாளில் பரிபூரணர்கள் ஆக முடியாது என்று. ஸோ அவர் 5 பலிகளாகும் இவர் தம்மை நாம் அடிக்கப்படும்படியாக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர் நமக்காக தகன பலியாய் அடிக்கப்பட்டதால் தைரியமாய் நாம் அவர் சமூகத்திற்கு வர முடியும். அவர் நமக்காக போஜன பலியாய் அடிக்கப்பட்டதால் நம்முடைய எல்லைகள் எல்லாம் பாதுகாக்கப்படுகிறது. அவர் நமக்காக சமாதான பலியாய் அடிக்கப்படுகிறதுனால் தேவனோடு எப்போதும் சமாதான உறவு கொள்ள முடிகிறது. அவர் நமக்காக பாவ நிவாரண பலியாய் இருப்பதனால், அடிக்கப்பட்டதனால் அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. அவர் நமக்கு குற்ற நிவாரண பலியாய் அடிக்கப்பட்டதனால் நம்முடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. ஸோ பலி என்றாலே ஒரு காணிக்கை அங்கு செலுத்துவதும் அவசியமாக இருக்கிறது. காணிக்கையை பரிசுத்தமாக்குகிறது பலிபீடம். எங்கே பலி உண்டோ அங்கே பலிபீடம் உண்டு. அதாவது எங்கே பலி உண்டோ அந்த காணிக்கையை செலுத்துவதற்கான பலிபீடம் இடப்படுகிறது. பலிக்கான காணிக்கை இடப்படுகிறதோ அங்கே பலிபீடமும் உண்டு. ஸோ அவர் இந்த 5 பலிகளின்படியை தன்னை சர்வாங்க தகன பலியாய், போஜன பலியாய், சமாதான பலியாய், குற்ற நிவாரண பலியாய், பாவ நிவாரண பலியாய் படைக்கப்பட்டார். ஜீவ பலியாக படைக்கப்பட்டார். நம்முடைய பாவம் நீங்கி மீட்படைவதற்கு மன்னிப்புக்கென்று இடப்படும் பலியாக பாவ நிவாரண பலியோ குற்ற நிவாரண பலியோ தேவையில்லை. கிருபாதார பலியான அவரே நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அவருடைய பலியினால் மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. மன்னிப்பு என்பது 2 விதமானது. 1 மற்றவர்களை மன்னிப்பது, 2 மற்றவரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்பது. 1 மன்னிப்பு கொடுப்பது, மற்றொன்று கேட்பது. இந்த 2 வார்த்தைகளையுமே, இந்த 2 விஷயங்களையுமே இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காய் செய்திருக்கிறார். பிதாவிடமிருந்து கேட்டு அதை நமக்காய் கொடுத்திருக்கிறார். நாமளும் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை கடந்து வருவதுண்டு. ஆனால் இந்த 2 விஷயங்களையும் சில வேளைகள் நாம் செய்கிறதில்ல. ஸோ மன்னிப்பு என்பது நாம் மனிதர்களிடமிருந்து, மற்ற மனிதர்களிடமிருந்து பெறவில்லை, கிறிஸ்துவிடமிருந்து பெற்றிருக்கிறோம். மத்தேயு 22-26 வரையுள்ள வசனம் இப்படியாய் சொல்லுகிறதில்ல. நீங்கள் நல்லா வாசித்தீங்கன்னா தெரியும். உன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து அங்கே இருக்கும். ஆனால் நியாயத்தோடு கோபித்தால் கூட பரவாயில்லையா, நியாயமில்லாமல் கோபித்து அவனை வீணனே மூடனே அப்படின்னு சொல்லும் போதே அவன் எரிநகரத்துக்கு ஏதுவாக இருக்கிறானாம். அதனால் உன் பேரில் அல்ல, உன் சகோதரனுக்கு உன் பேரில் அவன் மேலே நீ குற்றம் இல்லை, உன் பேரில் குறைவண்டு என்று நீ காணிக்கை செலுத்த நீ பலிபீடத்திற்கு முன் வரும்போது நினைவு கூர்ந்தாலே நீ போய் அந்த காணிக்கை பலிபீடத்தின் முன் வைத்து விட்டு போய் ஒப்புரமாகிவிட்டு பின்பதாக என்னோடு கூட வா, என் சமூகத்திற்கு வா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல அந்த வசனம் சொல்லுது, எதிராளியாகிய அவனோடு, எதிராளி அல்ல, சகோதரன் தான் அங்கு எதிராளி ஆகிறான். ஏன்னா மன்னியாமையின் நிமித்தம் அவன் எதிராளி ஆகிறான். ஸோ உன்னுடைய
எதிராளியோடு அல்ல, சகோதரனோடு நல்மனம் பொருந்து அப்படின்னு சொல்கிறாரு. இல்லாவிடில் ஒரு காசும் குறைவின்றி தீர்க்கு மட்டும் நீ அவ்விடத்திலிருந்து திரும்பவே முடியாது என்று கிறிஸ்துவை சொல்கிறாரு. ஸோ அவருக்கு தெரியும் பலிபீடத்தில் நம்ம காணிக்கை ஏன் வச்சுட்டு போ அப்படின்னு சொல்கிறாருன்னா, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னு ஒருத்தன் கேட்குறான். கேட்கும்போது நீ என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னுல, நான் கற்பனைகள்லாம் கடைபிடிக்கிறேனே, நீ கற்பனைகளை கடைபிடின்னு ஆண்டவர் சொல்கிறார். நான் கற்பனைகள்லாம் கடைபிடிக்கிறேனே அப்படின்னு சொல்கிறான். ஆனாலும் கற்பனைகளை கடைபிடிச்சு அப்போ நீ உனக்குரியது எல்லாத்தையும் விட்டு தரத்திற்கு கொடுங்கையில் அவன் ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே அமைதலாக போயிடுறான். அதனால தான் காணிக்கையை நீ ஃபஸ்ட்டு போன்றார். காணிக்கையோடு போயிட்டான், அவன் அப்படியே போயிடுவான், திரும்பி மனம் திரும்பி வரமாட்டான். ஸோ உங்களுடைய காணிக்கையை அவர் எதிர்பார்க்கிறதில்லை. நீங்கள் உங்கள் சகோதரரோடு, உங்கள் எதிராளி அல்ல, உங்கள் சகோதரோடு ஒப்புரவாக்கி உங்களுடைய காணிக்கையோடு கூட உங்களுடைய சமூகத்தில் அவருடைய பலிபீடத்தில் வந்து நிற்கிற உங்களுடைய சுத்த இருதயத்திற்காய் அவர் காத்திருக்கிறார். அதனால தான் பரமன்ற ஜெபத்தில் கூட சொல்கிறாரு, ஒவ்வொரு விஷயமா கற்றுக் கொடுத்துட்டே வராரு. உங்களுடைய சித்தம் நிறைவேறணும், அதாவது நம்மளுடைய ஜீவனுக்காக, நம்முடைய ஆகாரத்துக்காக, அனுதின ஆகாரத்துக்காக கற்றுக் கொடுக்குறார். ஒவ்வொரு காரியங்களை கற்றுக் கொடுக்கும்போது முக்கியமான ஒரு விஷயம், உங்கள் கடனாளிகளுக்கு எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்கிறார். அந்த வசனம் 6வது அதிகாரம் மத்தேயு 6 முடிந்த உடனே 14:15 சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் தப்பிதங்களை, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்று சொல்லுகிறார். ஸோ நீங்கள் மன்னிக்கும் போது பிதாவானவர் உங்களை மன்னிக்கும்படியாக காத்திருக்கிறார். நீங்கள் நல்மனம் பொருந்தி திரும்பி வருகிற உங்கள் சுத்த இருதயத்திற்காக காத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் சகோதரர் என்றால் கிறிஸ்துவுக்குள் சக உதிரர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சிலுவையில் அறையப்படுகிற அன்றைய தினம் ஒருவரையொருவர் பகைவராய் இருந்த ஏரோதுவும் பிலாத்துவும் சிநேகிதரானார்கள் என்று இருக்கிறது. அதனால் நம்மிடத்திலும் அவர் அப்படியே எதிர்பார்க்கிறார். ஏனெனில் அவரிடத்தில் திரளான மீட்பும் மன்னிப்பும் இருக்கிறது. மன்னிக்கிறதற்கு அவர் தயை பெருத்தவராய் இருக்கிறார். அன்பின்படி, அதாவது அவர் நீதியின் தேவனாய் நம்மை தண்டிக்கிறவர் அல்ல, அன்பின் தேவனாய் அவர் நம்மை மன்னிக்கிறவர் தேவனாய் இருக்கிறார். ஆமென். உற்சாகமாக கரங்களை தட்டுவோமா? இதை தட்டும் போதே எத்தனை பேர் மன்னிப்பை கொடுப்பதுக்கு தயாராக இருக்கிறீங்க? எத்தனை பேர் மன்னிப்பை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறீங்க? அப்படின்னா நீங்களும் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இவ்வளவு நாள் என்னுடைய குறைகள் ஏதோ ஒரு மன்னியாமையின் குற்றங்கள் நமக்குள்ளே இருக்குமானால் நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்கறதுக்கு கர்த்தர் அந்த பலிபீடத்திலே பழியை கொண்டு வந்து சேர்க்கணும். அந்த பலிபீடத்தில் சுத்தமான இருதயத்தை ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. 2வதாக லூக்கா 23:43 இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். சிஸ்டர் வனிதா சார்லஸ். கரங்களை தட்டி தேவனை வரவேற்போமா? மன்னிக்கத்தானே மண்ணுக்கு வந்தேன், மன்றாடும் உன்னை என் மகனாக்கினேன். மன்னிக்கத்தானே மண்ணுக்கு வந்தேன், மன்றாடும் உன்னை என் மகளாக்கினேன். மன்றாடும் உன்னை என் மகளாக்கினேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. சிலுவையில் தொங்கிய இயேசு 7 வார்த்தைகளில் 2ஆம் வார்த்தையை குறித்து நான் தியானிக்க இருக்கிறேன். லூக்கா 23:43 அந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து சொல்கிறார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். முதல் வார்த்தையை தன்னை சுற்றி இருந்தவர்களான வேத பாரகர்கள், யூதர்கள், ஜனங்கள், போர் வீரர்கள் இவர்களை பார்த்து அவர்கள், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்தது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று அவர்களுக்காக மன்னிப்பை வாங்கி கொடுக்கிறார் பிதாவிடத்திலிருந்து. 2ஆம் வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று லூக்கா 23:43 சொல்லுது. ஒருவருக்கு இரட்சிப்பை வாங்கி கொடுக்கிறார் அந்த இடத்தில். என்ன என்றால், கல்லர் மத்தியில் ஒரு கல்லரை போல அவரை சிலுவையில் அறைந்திருக்கிறார். அதாவது ஏசாயா 53:12 அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அங்கே நிறைவேறியது. அவர் எந்த ஒரு பாவமும் அறியாதவர், அவர் எந்த ஒரு பாவத்தையும் நினையாதவர். அப்படிப்பட்ட நிலையில் அவர் ஒரு கல்லனை போல அவர் அங்கே தொங்கிக் கொண்டிருந்தார்.
தான் மேசியா என்று இவர்கள் அறியவில்லை என்றும், மனிதனாக வாழ்ந்த அவருக்கு உடலில் பல காயங்கள், அதன் மூலமாக வெளியேறி கொண்டிருக்கும் இரத்தத்தினால் ஏற்படும் வேதனை, நிந்தை, அவமானம் எல்லாமே அவருடைய மரணத்தில் கலந்திருக்கிறது. அவரால் ரொம்ப ஒரு சாகும் தருவாயில் இருக்கும் மனிதனை நான் போய் பார்த்திருந்தால் அவரால் எப்படி இருக்கும்? நமக்கே கண்களில் கண்ணீர் வந்துவிடும் அவர்களுடைய உணர்வுகளை பார்க்கும்போது. அப்படிப்பட்ட நிலையில்தான் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே இருந்தார். மனித குலத்தை இரட்சிப்பதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கும் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு கல்வராகவும் ஒரு குற்றவாளியில் ஒருவராகவும் எண்ணப்படுகிறார். குற்றவாளிகள் என்பர் யார்? திருடர்கள், குற்றம் புரிந்தவர்கள், துன்மார்க்கமாய் வாழ்ந்தவர்கள். இப்படிப்பட்டவர்களோடு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைபட்டு தொங்குகிறார். இயேசு கிறிஸ்துவின் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஒரு 2 கல்லறை அறையப்பட்டிருக்கிறார். இன்னும் சிலர் இருக்கிறாம் என்று வேத வல்லுநர்கள் கூறுகின்றனர். இயேசு கிறிஸ்துவின் வலதுபுறத்தில் இருந்த ஒரு கள்ளன் தன் பேசத் தொடங்கினான். என்னவென்றால், அந்த ஜனங்களைப் போலவே அவனும் பரியாசம் செய்தான், இகழ்ந்தான். லூக்கா 23:29 நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் இரட்சித்துக்கொள் என்று பேசினான். அவன் முன்பேயே இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்க வேண்டும். அவர் செய்த அற்புதங்களை அறிந்திருக்க வேண்டும். ஏனெனில் இப்போது அவரால் அந்த அற்புதத்தை நிகழ்த்த முடியாது என்று நினைத்து அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறான். மேலும் மேலும் கருணப்படுத்தி தன் பாவத்தை அதிகமாய் செய்ய துணிகிறான். இதே போல லூக்கா 18:11-14 பரிசேயன் நின்று, தேவனே, நான் அந்நியக்காரர், விபச்சாரர் ஆகிய மற்ற மனுஷனைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை சோஸ்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தெல்லாம் தசமபாகம் தருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான் என்று வாசிக்கிறோம். தான் செய்த எல்லா கிரியைகளையும் செயல்களையும் ஆண்டவரிடத்திலே நியாயமாய் பேசி தன்னை பெருமைப்படுத்தி தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறான். இன்னொருவன் அது மாதிரி மத்தேயு 19:16-22 வாசிக்கும்போது, ஒரு வாலிபன் இயேசுவிடம் வந்து நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவனை நோக்கி 10 கற்பனைகளை கைக்கொள் என்றார். அதற்கு அவன், நான் சிறு வயது தொடங்கியே நான் அந்த கற்பனைகளை கை கொண்டிருக்கிறேன் என்றார். அப்பொழுது மறுபடியும் அந்த வாலிபன் அவரை நோக்கி சொல்லும்போது, என்னிடத்தில் ஏதாவது குறைகள் உண்டா என்று கேட்டான். அப்பொழுது, நீ பூரண சற்குணனாய் இருக்கணும்னு விரும்பினால் உன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் தரித்திரருக்கு கொடுத்துவிட்டு என் பின்னே வா என்று சொல்லும்போது அவன் மிகுந்த துக்கமடைந்து அந்த இடத்தை விட்டு போய்விட்டான். அவருடைய இருதயத்தை மேலும் கடினப்படுத்தி விட்டான். அப்படி கடினப்படுத்துவர்களையே வேதம் கூறுகிறது என்னென்றால், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிற சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான் என்று நீதிமொழிகள் 29:1 கூறுகிறது. ஆனால் இந்த இடத்திலே ஒரு திருடனுக்கு மென்மையான இதயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். எப்படி என்றால், லூக்கா 41 மற்றவன் அவனை நோக்கி, இந்த ஆட்கினைக்கு உட்பட்டவனாயிருந்து தேவனுக்கு பயப்படுவதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்காக தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொள்கிறான் என்று வாசிக்கிறோம். அந்த 2வது கள்ளன் தன்னுடைய தவற்றை உணர்கிறான். தான் இப்படிப்பட்ட நிலைக்கு காரணம் தானான் என்று உணர்ந்து தேவனுக்கு பயந்து தன்னை பாவி என்று அறிக்கை செய்கிறான். மற்றவன் தேவனுக்கு பயப்படாமல் இருந்ததை கண்டு அவனை கடிந்து கொள்கிறான். தன்னுடைய ஆக்கினிக்கும் தன்னுடைய பரிதாபமான நிலைக்கும் தன்னை தான் என்று உணர்ந்து தான் நியாயப்பட்டு தான் தண்டிக்கப்படுகிறோம் என்று அறிவிக்கிறான். நீதிமொழிகள் 28:13 தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ இரக்கம் பெறுவான் என்ற வேத வசனத்திற்கு இறங்க இந்த கள்ளன் அந்த இரக்கத்தை பெறுகிறான். இயேசு கிறிஸ்து ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்று அறிக்கையிடுகிறான். தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடான். ஆண்டவர் அந்த இடத்தில் அவனுக்கு ஒரு இரட்சிப்பையும் ஒரு வாக்குத்தத்தத்தையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் வழங்கி
அவனுக்கு நித்திய ஜீவனையும் வழிவிடுகிறார். ஆண்டவர் இப்படிப்பட்ட அறிக்கை செய்து அவன் பரதேசி என்கிற ஒரு இடத்தை அவன் அடைகிறான். இதேபோல் இன்னொருவரும் லூக்கா 19:2-9 வசனத்தை வாசிப்போமானால் அங்கே ஒரு சகையு என்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவன் ஒரு ஆயக்காரன், ஒரு வசூலிப்பவன். அவன் இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட போது அவரை பார்க்க வேண்டுமென்று விரும்பினான். அங்கே அவரை பார்ப்பதற்கு ஏராளமான கூட்டங்கள் வந்தபோதுமே அவன் ஆண்டவரை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்று சொல்லி ஓடி கூட்டத்தோடே வந்தான். அவன் குள்ளனாய் இருந்தபடியினால் அவன் எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்பி காட்டத்தீ மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து ஆண்டவரை பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவன் பெயரை சொல்லி அழைத்து, சகையுவே, இன்று உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று கூறினார். உடனே அவன், ஆண்டவரே, நான் யாரிடத்திலாவது அநியாயமாய் பெற்றுக்கொண்டால் நான் அதை நாளத்தனியாய் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் ஆண்டவரிடம் கூறினான். அப்பொழுது ஆண்டவர் அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது என்று அங்கே சகைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அதேபோல் லூக்கா 18:13 ஆயக்காரன் தூரத்திலே நின்று கொண்டு தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனை, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். ஆயக்காரனும் ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிறான். என்னவென்றால், நீதிமான் ஆக்கப்பட்டு அங்கே ஒரு இரட்சிப்பு அவனுக்கு கடந்து வருகிறது. இந்த கல்லனுக்கு எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் கிடைத்தது? இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்ற வாக்குத்தத்தத்தை அவன் பெற்றுக்கொண்டான். பரதேசி என்ற பொருள் இளைப்பாறுதல் ஸ்தலம் என்று அர்த்தம். தேவனை விசுவாசித்து அவர் சொன்னபடி செய்து மரித்தவர் வாசம் செய்யும் இடமே பரதேசியாகும். அந்த இடத்தில் சந்தோஷம், சமாதானம், ஆண்டவருடன் கூடிய ஒரு நெருங்கிய உறவு அந்த இடத்திலே நமக்கு கிடைக்கிறது. நாம் இந்த 2ஆம் வார்த்தையின் மூலம் நமக்கு கிடைத்தது என்னவென்றில், நாம் இரக்கத்தை பெற்றுக்கொண்டு விடுதலை அடைந்து நித்திய ஜீவனை அடைய ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுகிறார். அதை மற்றவர்களுக்கும் நாம் அந்த இரட்சிப்பின் பாதையிலே நாம் நித்திய ஜீவனை அடைய உதவி செய்வோமாக. தேவன் தாமே வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோமா? இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமில்லை. பரலோக சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என்னென்ப இயேசுவை என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இவ்வளவு நாள் வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில அறிக்கையிடாதபடிக்கு மறைமுகமான சில காரியங்கள் எதுவாது இருக்குமானால், ஒருவேளை கணவனுக்கு தெரியாம மனைவி, மனைவிக்கு தெரியாம கணவன், பிள்ளைகளுக்கு தெரியாம பேரண்ட்ஸுக்கு தெரியாம பிள்ளைகள், இல்லை எத்தனையோ இந்த உலகத்தில் ஒளியும் மறைவுகள் இருக்கு. ஆனால் அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அதனால அவரிடத்திலே அந்த கள்ளன் கடைசி நிமிஷத்தில் இரக்கம் பெற்றது போல நம்மளும் கடைசியாக மரணத்தில் படுக்கையில் கிடக்கும்போது வேணால் ஸ்தோத்திரத்தை சொல்லி ஆத்திரமா என்ன செஞ்சுக்குவோம், கிருபை பெற்றுக்கொள்ள நினைக்காதீங்க. கைகால் நல்ல பலத்தோடு இருக்கும்போதே அவரிடத்துல இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அப்பனாதான் அவரோடு கூட நம்ம ஆளுகை செய்வதற்கு நம்மை இந்த பூமியிலே ஆயத்தப்படுத்துகிற திருவசனத்தின் மீதமாய் பாசத்தோடு இருந்து தியாகமாய் இருந்து நம்ம அதை கடைப்பிடித்துக் கொள்வோம். 3ஆவதாக யோவான் 19:26-27 சீசனை பார்த்து சொல்லுகிறார், இதோ உன் தாய். இயேசு சொல்லுகிறார், இதோ உன் மகன். இல்லையா, நான் விட்டு பிரிகிறேன் ஆனால் அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி அழகா சொல்கிறாரு. இதை சிஸ்டர் மெலித்தா அம்மா வந்து பேசுவாங்க. கரங்களை தட்டி உற்சாகமாக கூப்பிடுங்களேன்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவிலே மொழிந்த மூன்றாவது வார்த்தை ஜான் 19:26 and 27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த மூன்றாவது வார்த்தை நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது. இது ஒரு முக்கியமான தருணம். ஆண்டவர் நம்மளுடைய பாவத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டு பல பாடுகளை அனுபவித்து கொண்டிருந்த அந்த நொடியில் தன்னோட தாய் ஆகிய மரியாளை அங்கு நினைவு கூறுகிறார். திஸ் இஸ் த யூஷுவல் திங். அவரோட தாயை நினைவு கூறுகிறார். அங்கிருந்த அவருக்கு மிகவும் அன்பான சீஷன் ஆகிய யோவானை பார்த்து தன்னோட தாயை ஒப்படைக்கிறாரு. யோவான் என்ன பண்ணுறாரு? உடனடியாக அந்த தாயை ஏற்றுக்கொள்கிறார். அங்கே இயேசு, அம்மா இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் யோவான் கிட்ட ஒப்படைக்கல. ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். ஸ்திரியே என்று சொல்லும்போது நிறைய பேர் இட்ஸ் அ வேர்ட் ஆஃப் டிஸ்ரெஸ்பெக்ட்னு நினைக்கிறோம். ஆனால் ஸ்திரியே என்பதற்கு மேடம் அப்படின்னு பொருள். ஸோ when God says ஸ்திரியே, இயேசு அந்த இடத்துல ஸ்திரியே அதோ உன் மகன் என்று சொல்லும்போது ஜெனிசிஸில் நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வார்த்தை இருக்கிறது, ஒரு ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தை முறியடித்தது. ஸோ அந்த இடத்துல அந்த ஒரு ப்ராஃபஸி நிறைவேறுது. ஸோ இது நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது. அந்த இடத்துல ஒரு ஸ்திரீயானவளின் வித்து சர்ப்பத்தை முறியடித்து பாவங்களை ஜெயித்து நமக்காக சிலுவையில் இயேசு மரித்தார். ஆனால் மரித்தது மாத்திரமும் நமக்கு பாவத்தின் ரட்சிப்பு, பாவத்திலிருந்து மீட்பு மட்டும்தான் சிலுவையில் கிடைச்சிதா, இல்லை வேறு ஏதாவது கிடைத்ததா? அதிகமாக நமக்கு பேசப்பட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம பாவத்தை எல்லாத்தையும் மன்னிக்கிறாரு, சிலுவையில் நமக்கு ரட்சிப்பை கொடுக்குறாரு. ஸோ we are saved and by the grace of God and by the blood of Jesus. ஆனால் இயேசுவானவர் சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தில் அன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது. இயேசு மரியாளை யோவானிடத்தில் ஒப்படைக்கும் போது அங்கு ஒரு சபை உருவாகிறது. இரத்தத்தினால் கட்டப்பட்ட ஒரு சபை. இது பிளட்னா சொந்தக்காரங்க, அண்ணன், தம்பி, அம்மா, அப்பா, அது கிடையாது. இயேசுவானவர் சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தின் வெளிப்பாடு ஒரு சபை. அந்த இடத்துல ஒரு சபை நிறுவப்படுகிறது. சபைக்கு தலைவராய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதற்கு ஒரு லீடராகவோ இல்லை ஒரு மெயின் பர்சனாகவோ ஒரு 16 வயசு இருக்கிற ஒரு பையன் ஜான், அங்கே அவன் ஸ்டார்ட் பண்ணுறான் அந்த சர்ச்சை. ஜான் ஸ்டார்ட்ஸ் த சர்ச் வித் மேரி. மேரின்ற ஒரு மிக வியாகுலப்பட்ட தன்னோட மகனை இழக்க போகிற ஒரு தாயை வைத்து அங்கு ஒரு சபை உருவாகிறது. இது ஒரு புதிய சபை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சிலுவையில் கொடுத்த இந்த சபை நமக்கு அவர் கொடுத்த ஒரு வேலையுமாய் இருக்கிறது. ரட்சிப்பு மாத்திரம் சிலுவையில் நமக்கு கிடைத்தது கிடையாது. God has given us a very 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 important job on the cross. அது என்ன வேலை? ஸோ யோவான் வந்தார், யோவான் சபையை கட்டினார், யோவான் மரியாளை கடைசி வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே தன்னோட மரியாளின் கடைசி நாட்கள் வரைக்கும் ஜான் வாஸ் வெரி சின்சியர். மரியாளை அவர் பார்த்துக்கிட்டாரு. யோவான் கேட்டார், ஆண்டவர் சொன்னதை யோவான் ஒபே பண்ணார். யோவான் தனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது வெளிப்படுத்தின அன்பை மரியாளுக்கு வெளிப்படுத்தினார். இப்போ நமக்கு இதிலிருந்து என்ன இருக்குது? ஆண்டவர் நம்மளை ரட்சித்தார், மன்னித்தார், பாவங்களை மன்னித்தார். ஆனால் நம்மளை என்ன செய்ய சொன்னார்? நம்மளையும் இங்கே இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரையுமே ஒவ்வொரு யோவானாய் ஆண்டவர் அழைக்கிறார். இந்த இடத்துல நம்ம இருக்கிற சபையில் சகோதர அன்புன்னு ஜான் நிறைய எழுதுவார். நம்மளை பொறுத்த வரைக்கும் சகோதர அன்புனா நம்மளோட ஓன் பிரதர், நம்மளோட கசின்ஸ், நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், அது கிடையாது. அதையும் தாண்டி முன்பின் அறியாத ஒரு பர்சன் மேலே நம்ம வைக்கிற அன்பை பற்றி யோவான் அந்த இடத்துல பேசுகிறார். திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஜான் டிட் ஆன் த கிராஸ். மரியாதை அவர் கொடுக்கும்போது, ஐயோ இந்தம்மா விடோவாச்சே, இந்த மாதிரி ஒரு பாஸ்டோட வராங்களே அப்படின்னு எதுவுமே அவர் யோசிக்காமல் உடனடியாக மரியாளை தன் தாயாக யோவான் ஏற்றுக்கொண்டார். இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதையே நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். நம்ம இருக்கிற சபையில் வேறுபாடுகளின்றி, வேற்றுமைகளின்றி ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது, நம்ம சபையில் நம்ம யோவான்களாக இருக்கும்போது நம்ம சபையில் ஒரு மரியாள் இருந்தாங்கன்னா, நமக்கு ஒரு மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்படைத்தார்னா, நம்ம அவங்கள ஜட்ஜ்மெண்ட்டோடு பார்ப்போமா? அவங்க பாஸ்ட்டை பார்ப்போமா? இல்லைனா அவங்கள நம்மக்கிட்ட ஒப்படைத்ததுக்காக நம்ம அவங்க மேலே பொறுப்பெடுத்துப்போமா? நான் சொல்கிறது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ, நம்மளோட ரிலேட்டிவ்ஸோ, ஃபேமிலியோ கிடையாது. ஒரு ஸ்ட்ரேஞ்சர், சபைக்கு வர ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு டோட்டல் ஸ்ட்ரேஞ்சரை நம்ம யோவானாக இருந்து அவங்க மேலே நம்மளால் அக்கறை செலுத்த முடியுமா?
அவங்கள நம்ம எப்படி மரியாதை யோவான் ஏற்றுக்கொண்டாரோ அதே போல் நம்மளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வைத்திருக்கும்போது கேன் we do that? கேன் we carry the job that God gave for us on the cross? இந்த வேலையை நம்ம செய்ய முடியுமா? எஃபிஷியன்ஸ் 2:14-16 ரொம்ப கிளியராக வசனம் சொல்லுது, ஆண்டவர் எல்லா வேற்றுமைகளையும் அகற்றி நம்ம ஒரு குடும்பமாக ஆக்கியிருக்கிறார். He has made us one family against all the other odds. ஸோ அப்படி இருக்கும்போது சிலுவை நம்மை அழைப்பது ஒரு மிக முக்கியமான வேலைக்காக. வெறும் ரட்சிப்பை மாத்திரம் பெற்றுக்கொண்டு நம்மளோட பாவங்கள் நீங்கிடுச்சு, ஓகே வி ஆர் வெரி ஹாப்பி, குட் ஃப்ரைடேக்கு வந்தோம், நமக்கு அந்த அஷூரன்ஸ் கிடைச்சிச்சு நம்ம நினைக்கிற மக்களாக இருக்கிறோமா? இல்லைனா ஆர் வி கோயிங் டு பி த ஜான்ஸ்? ஆண்டவர் மிகவும் அருமையாய் நேசித்த ஒரு சீடன் அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கைக்கு பாத்திரவானாய் ஆகிறான். ஒரு ராஜா போருக்கு போகும்போது ஒருவேளை போரில் அவர் இழந்துடலாம், அவருக்கு ஏதாவது ஆயிரலாம், ஏதாவது ஒரு மிஸ்ஹாப் நடக்கலாம். அப்போ அவர் பயங்கர பலசாலியாக இருக்கிற ஒரு போர் வீரனை கூப்பிட்டு என் குடும்பத்தை நீ பார்த்துக்கோ, எனக்கு ஏதாவது ஆச்சுனான்னு சொல்லிட்டு போக மாட்டாராம். மிகவும் அதிகமாய் தன் நம்பிக்கைக்கு பாத்திரவானாய் இருக்கிற ஒருத்தனை கூப்பிட்டு என் குடும்பத்தை பார்த்துக்கோன்னு ஒப்படைச்சிட்டு போவாராம். அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்னைக்கு யோவானுக்கு ஒப்படைத்தார், இன்னைக்கு அதே பொறுப்பை நமக்கு ஒப்படைச்சிருக்கிறாரு. சபையில் இருக்கிற பாஸ்டர் பார்த்துப்பாரு, பாஸ்டர் அம்மா பார்த்துப்பாங்க கிடையாது. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு யோவானாய் நிற்கிறோம். நம்ம இடத்துல மரியாதை போல பெரும்பாடு கஷ்டங்கள் உள்ள ஒரு தாய் இல்லை ஒரு நிர்கதியாய் நிற்கிற ஒரு பர்சன் வரும்போது நம்மளால் யோவானாக இருந்து அவங்கள பார்த்துக்க முடியுமா? நம்ம இன்றைக்கு இந்த குட் ஃப்ரைடேயில் இதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இன்று நாம் ஒவ்வொருவரும் ஒரு யோவானாக மாறவும் இயேசு நமக்கு கொடுத்த மிக முக்கியமான ரட்சிப்பையும் தாண்டி அவர் நமக்கு கொடுத்த பணி சபையில் இருக்கும் அந்த கஷ்டப்படுறவங்களை கேர் பண்ணுறது. இன்றைக்கி நம்மளால் அதை செய்ய முடியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த புனித வெள்ளி அன்று ரட்சிப்பையும் நம்ம பாவத்திலிருந்து மன்னிப்பையும் மாத்திரம் நம்ம கழிக்காமல் he has given us a divine job. அந்த ஒரு வேலைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் என்னையும் சேர்த்து பாத்திரவானாக இருக்கிறோமான்றதை ஒரு முறை கூட யோசிச்சுட்டு நம்ம அந்த மாதிரி எத்தனை பேருக்காக கேர் பண்ணியிருக்கோம், எத்தனை பேருக்காக இனிமேட் நம்ம கேர் பண்ண போகிறோன்னு நான் உங்களை யோசிக்கிறதுக்காக உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. கரங்களை தட்டுவோமா, உற்சாகமாக தட்டுவோமா. மன்னிப்பு கிடச்சிச்சு, ரெண்டாவது ரட்சிப்பு கிடச்சிச்சு, மூன்றாவது நமக்கு ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை முக்கியமாக இல்லை. என்ன சொல்லிட்டு போனாங்க? ஒவ்வொருத்தரும் யோவானாய் இருப்போமா. அன்னைக்கு சரவணன் பிரதருடைய அம்மா தவறிட்டாங்க, எல்லாருக்குமே நல்லா தெரியும். சபையிலே ஒற்றுமையோடு கூட இருந்தது. சபையில் நாம் என்ன செய்ய வேண்டும், ஏது பண்ணணும், அடுத்தடுத்த காரிய கட்டங்கள் என்ன, எத்தனை பேர் நம்ம ஐக்கியப்படுகிறவர்களாக இருக்கிறோம்? ஏன்னா இனியும் நம்ம குடும்பமாக இருக்கிறோம். ஒருத்தருக்குனாலும் எல்லாரும் என்ன செய்யணும், இணைஞ்சு நிற்கணும். அன்னைக்கு ஆண்டனி பிரதர் தான் முழுக்க இருந்த அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்தார். அதே போல் ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன செய்யணுமா, எழும்பணும். சபையை நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. தாயே நம்ம கையில் ஏழைகளை, திக்கற்றவர்களை, ஆதரவற்றவர்கள் வருவார்கள், நீங்கள் அவங்கள ஆதரிக்கணும். அப்போ தான் அவருடைய அன்பை நம்ம வெளியில் காட்ட முடியும். மத்தேயு 27 அதிகாரம் 46வது வசனம், 4வது மொழிந்தவளை, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? சிஸ்டர் உமா ஸ்டீவன். கரங்களை தட்டுவோமா உற்சாகமாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தகுதி இல்லாத என்னையும் அவர் தகுதிப்படுத்தி இந்த வார்த்தையை பேச அழைத்ததுக்காக தேவாதி தேவனுக்கு முதலாவது நன்றியை செலுத்துகிறேன். சிலுவையில் இயேசு பேசிய 4ஆம் வார்த்தை,
என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டே. மத்தேயு 27:46. முதல் 3 வார்த்தை மன்னிப்பு, இரட்சிப்பு, பராமரிப்பு. இந்த 4வது வார்த்தையானது இயேசுவின் பரிதவிப்பை காண்பிக்கிறது. நம்முடைய அக்கிரமத்துக்காகவும் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தமும் அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பரிகார பலியாகினார். கிரமம் என்றால் ஒழுங்கு, அக்கிரமம் என்றால் ஒழுங்கின்மை. இயேசு சிலுவையில் 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை அவர் சிலுவையில் தொங்குனார். அந்த நேரம் பூமி எங்குமே அந்தகாரம் சூழ்ந்திருந்தது. அது நண்பகல் 3 மணி. இந்த நேரம் ஒரு அந்தி பலி செலுத்துகிற நேரமாக இருந்தது. இந்த நேரத்தில் தான் பிதாவை நோக்கி அவர் சொல்லுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. அதனால் பிதா அவருக்கு இயேசுவானவருக்கு அவருடைய முகத்தை மறைச்சிட்டாரு. அவருடைய பிரசன்னம் இயேசுவை விட்டு நீங்கிட்டு, அதனால தான் பிதாவை பார்த்து அவர் அந்த வார்த்தையை கூறுகிறார். ஆனால் பிதாவானவர் அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்துகிறார். இயேசு குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஏசாயா 53:10 இந்த வசனம் இருக்குது. இந்த தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேற்றத்தக்கனான அந்த குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர் எதுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார்னு பார்த்திங்கன்னா, நாம் அவருக்குள்ள தேவ நீதி ஆகும்படி ஒரு பாவமும் அறியாத இயேசுவை பிதாவானவர் பாவமாக்கினார். உலகத்துக்கே வெளிச்சமாக வந்த இயேசுவை அந்த நேரத்தில், அந்த அந்தி பலி செலுத்துகிற நேரத்தில் பாவ இருள் மூடினது. 2 கொரிந்தியர் 5:21 இருக்கிறது. அதுவரை பிதாவுக்கும் அவருக்கும் பிரிவினையே இருந்ததில்லை. இடைவிடாத தொடர்பில் இருந்தார் இயேசு. ஒவ்வொரு அற்புதங்கள் செய்கிற போதும் பிதாவை நோக்கி, பிதாவே இது உமக்கு சித்தமானால் செய்யுங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் கேட்பார். அந்த அளவுக்கு இயேசுவானவர் பிதாவிட்ட இணைபிரியாத ஒரு தொடர்பில் அன்பில் இருந்தார். இந்த நேரத்தில் அவர் உலகத்தின் பாவமானது அவரை சூழும்போது பிதாவிட்ட இருந்து அவர் தனிமையாகிறார். உலகத்தின் சகல பாவங்களையும் அவர் சுமக்கும்போது தேவ பிரசன்னம் அவரை விட்டு நீங்குது, மறையுது. பிதாவின் அன்பு இயேசுவிடமிருந்து துண்டிக்கப்பட்டது. இயேசு தனிமையாகிறார். ஏசாயா 53:5-9 வரைக்கும் இருக்குது. அது வரைக்கும் எவ்வளவோ சிலுவையில் அவர் எடுத்த உடனே அவரை சிலுவையில் அடிக்கலை. அவரை கூட்டிக் கொண்டு வரும்போது அநேக அடிகள் அவர் அடிக்கப்படுறாரு, நொறுக்கப்படுறாரு, எல்லாரும் பரியாசம் பண்ணுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் நடக்கும்போதும் அவர் எப்படி வர்றாருன்னா, ஒரு அடிக்கப்படுற ஆட்டு வாயே பேசாமல் அவர் இருக்கார். எவ்வளோ அடிகள் அவர் முதுகில் பார்த்திங்கன்னா ஏறுழுத நிலம் போல் இருக்குன்னு சொல்லி வாசிக்கிறோம். அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அவர் வாயே திறக்கவில்லை. மயிர் கத்திரிக்கவனுக்கு முன்பாக வாயை திறக்காத ஒரு ஆட்டுக்குட்டியை போல தான் அவர் இருந்தார். ஆனால் பிதாவின் பிரசன்னம் அவரை விட்டு நீங்கும்போது, அது வரைக்கும் பொறுமையாக இருந்தவர் பிதாவின் பிரசன்னம் நீங்கும்போது பாவத்தின் சின்னமாக, பரிதாபமாக, உள்ளம் உடைந்தவரா, தேவ பிரசன்னத்தை இழந்தவரா தனிமையில் விடப்படுறார். அப்போதான் அவர் இந்த வார்த்தையை பிதாவை நோக்கி அவர் சொல்கிறாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேர் என்று. அவர் எதனால் அவர் அழைக்கப்பட்டார்? நம்முடைய பாவங்கள் இயேசுவின் மேல் சுமந்ததால் தான் பிதாவின் பிரசன்னத்தை இயேசு இழந்தார். பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. அவர் பாவமாகவே சிலுவையில் காட்சி அளித்தார். கலாத்தியர் 3:13 சொல்லுது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனுமே சபிக்கப்பட்டவன். நமக்காக தான் இயேசு சாபமானார். பிதா இயேசுவுக்கு தன் முகத்தை மறைத்தார். அவர் ஆபகுக்கு 1:13 சொல்லுது, அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணன். அதனால தான் அவர் உலக பாவங்கள் அவர் மேலே சுமக்கும் போது அந்த அவருடைய முகத்தை இயேசுவானவருக்கு பிதா மறைக்கிறார். கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறார். இது போல தான் நாமளும் நம்ம பாவம் செய்யும்போது, கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில் நம்ம நடக்கும்போதும் நம்முடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு குறைவுபடுகிறது. நம்முடைய அக்கிரமங்கள் தான், நம்முடைய பாவங்கள் தான் தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்கிறது. தேவனை கிட்டி சேர முடியாதபடி நம்முடைய பாவங்கள் தான் நம்மளுக்கு தடையாக இருக்கிறது. அதுபோல் நம்ம எவ்வளோ காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டுறாரு, என்னோட ஜெபத்துக்கு பதில் இல்லை அப்படின்னா. ஆனால் நம்ம எந்தெந்த காரியங்கள் அந்தரங்க
வெளியரங்கத்தில் நம்ம செஞ்சாலும் வெளியரங்கமாக நம்மளுக்கு அது தேவனுக்கு அவருக்கு மறைவான காரியம் ஒன்றுமே இருக்காது. அதனால் பாவத்தை நம்ம வெறுத்துட்டு நம்ம அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடந்து நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிடும் போது அவர் நம்மளை மன்னிக்க வல்லவராக இருக்கிறாரு. அவர் நம்ம மன்னித்து அக்கிரமங்களை நீக்கி நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர். நமக்காக தான் இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்தனால ஒரு பாவமும் அறியாத அவர் பாவமாகவே பரியாசம் பண்ணப்பட்டு பாவமாக அவர் சிலுவையில் தொங்கினார். இந்த நாளில் நம்ம எத்தனை பேர் நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிட்டு இன்றைக்கி ஆண்டவருடைய மன்னிப்புக்கு நம்ம பாத்திரமாக இருக்கோன்னு தெரியல. நம்ம எல்லாருமே இந்த நாளில் பாவத்தை அறிக்கையிட்டு தேவனுடைய முகத்தை நம்மளுக்கு மறைக்காதபடிக்கு நம்ம அவருடைய முகத்தை நோக்கி பார்க்குறவங்களா நம்ம எத்தனை பேர் ஆயத்தமாக வந்திருக்கிறோன்னு தெரியல. எல்லாருமே நம்மளுடைய பாவங்களை அறிக்கை பண்ணுவோமாக. அப்பொழுது அவர் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உறக்கமான இரக்கங்களால் உன்னை என்னிடத்தில் சேர்த்து கொண்டேன்னு சொல்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டுவோமா, உற்சாகமா. கொடுத்ததுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சாச்சு. நல்ல அருமையான தேவ வசனங்களை எடுத்திருந்தாங்க உமா சிஸ்டர், அழகாக இருந்தது. சொல்கிறார் இல்லையா, என் தேவனே என் தேவனே என் கை தாவீது சொல்லுகிற ஆண்டவரே, ஒரு நிமிஷம் உங்களுடைய முகத்தை மறைச்சா நாங்கள் எங்கப்பா போய் நிற்போம், ஒன்றுமே இல்லாமல் இருப்போம். ஆனால் உலக மனித குலங்களின் பாவங்களை எல்லாம் ஒருவராய் சுமந்து தேக்கிற தேவாட்டுக்குட்டி அந்த பாவமெல்லாம் அவர் மேல் ஏற்றுக்கொண்டு அவர் நிற்கும் பொழுது பிதாவானவர் என்ன செய்கிறாராம்? கைவிட்ட ஒரு அனுபவம் அவருக்கே. அப்படின்னா நமக்கெல்லாம் நினச்சி பாருங்க, மனம் திரும்புகிற ஒரு காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு நேரம் இதுதான். கைவிடப்பட்ட அனுபவத்தோடு இருக்கிறோமா, இல்லை கர்த்தரோடு கூட இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுவே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். தியாகம் செய்கிறேன் என்று சொல்லுவார்கள் மனிதர்கள். நான் உனக்காக அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன். அதை காட்டிலும் சிலுவை மரணம் என்பது இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் பலியாக்கி மனித குலத்தையே பாவங்களுக்கு பரிகாரம் தேடிய ஒரு தியாக நிகழ்வுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிற 7 மொழிகளில் 5வது மொழியாக தாகமாயிருக்கிறேன். மனுஷிகமாக பார்ப்போமானால் ஒரு மனிதன் நடந்து வந்தாலே சோர்வு ஆயுடனே தண்ணி கேட்பான். ஆனால் இங்கே 100% கடவுளாக இருக்கிறாரு, 100% என்ன செய்கிறாரு? மனிதனாக இருக்கிறார். ஆனால் சிலுவையில் ஏற்பட்ட கடும் சரீர அந்த வேதனை அவருக்குள் ஒரு தாகத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்று சொல்லி மனிதர்களாக இருக்கிற நமக்கு அந்த உணர்வு வருவது உண்டு. ஆனால் வேத வாக்கியம் நிறைவேறும்படிக்கு எல்லாம் முடிந்தது என்று யோவான் 19:28 சொன்னது போல, யோவான் 19:28 எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். அப்படி என்றால் பிதா தன்னை அனுப்பின அந்த நோக்கத்தை, திட்டத்தை, அவர் எனக்கு இந்த உலகத்திற்கு அனுப்பின காரியங்களை நான் செய்து முடித்துட்டேன், எல்லாம் முடிந்தது என்று சொல்லிட்டு
வேத வாக்கியங்கள் என்னை குறித்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாக என்னை குறித்து என்ன பிதாவின் திட்டம் இருந்ததோ அதை நிறைவேற்றி முடிச்சிட்டேன்னு சொல்லி முடிக்கும் பொழுது தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது அழகா சொல்றாரு, திட்டத்தின்படி நோக்கத்தின்படி நிறைவேற்ற தியாகமாக ஒப்பு கொடுத்தார் என்பது இதுவே சான்றாக இருக்கிறது. ஆன்மீக தாகம், மனுக்குலத்தை மீட்க வேண்டும் என்ற ஒரு ஆவல், இரண்டாவதாக பாவங்களை சுமந்ததால் ஏற்பட்ட வேதனை. இரண்டையுமே அவர் தாகம் வெறும் தண்ணீரை கேட்கல, நாமும் ஆத்தும தாகம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அந்த இடத்துல நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, நான் போகிறேன், எனக்கு கொடுத்த வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, நான் தாகமாக இருந்ததுக்கு காரணம் ஆத்தும தாகம், உங்களுக்காக தான் நான் என்ன செய்யப்பட்டேன், சிலுவையில் அடிக்கப்படுகிறேன். அப்படி நான் பரிமாறப்பட்ட வினிகர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர் தாகமாக இருக்கும் பொழுது சொன்ன உடனே அங்கனுக்குள்ள என்ன கொடுக்கிறார்களால், கடற்காளான். கடற்காளான் என்றால் அது கடலுக்குள்ளே வளரும் ஒரு விதமான வகை பாசின்னு சொல்லுவாங்க, அல்லது தாவரம் சேர்ந்த வகை என்று சொல்லுவார்கள். அது இனத்தை குறிக்கிறது. ஆனால் அது கடல் தாவரத்திலே மயக்க மருந்து போல லைட்டாக அந்த போதை கொடுக்கிறதான அந்த ஒரு கடற்காளான். அது கடற்பச்சை என்றும் கூறலாம். சரீரம் இயேசு கிறிஸ்துவானவர் மனிதனாக இருந்து அங்கங்கே போய் அற்புதங்களை செய்யும்போது சமாரியா ஸ்திரீயிடத்தில் சொல்லுகிறார், நித்திய காலமாக ஊறுகிற ஜீவ ஊற்றை உனக்கு தருகிறேன் என்று சொன்னவர் உலக மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து நிற்கும் பொழுது நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல பாருங்களேன், ஜீவ ஊற்றாக இருந்தவர் அந்த கடற்காலனை புளித்த திராட்சை ரசத்தோடு தேய்த்து அதை ஒரு ஈசோப்பின் தண்டினாலே கட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தார்களாம். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈசோப்பு தண்டு அப்படின்னா அது ஒரு ஸ்டெம்பு மாதிரி இருக்கும், அது நுனியில் பார்த்தீங்கன்னா பூக்கள் இருக்கும், இலைகள் இருக்கும். இது எதற்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஓவியங்கள் வரைவதற்கு, தீட்டுவதற்கு, வண்ணம் அடிப்பதற்கு அதை பயன்படுத்துவார்களாம். ஏன்னா இவர் மேலே தொங்கிக் கொண்டிருக்கிறார், தாகமாக இருக்கிறது, கீழே இறக்கியே கொடுக்க முடியாது, மேலே பாத்திரத்தையும் கொண்டுட்டு போக முடியாது. அதனால் இந்த பஞ்சு போல இருக்கிற அந்த கடற்காளான் என்பது நமக்கு பஞ்சில் தண்ணியில் முக்கிட்டோம்னா எப்படி இருக்கும், அந்த தண்ணியை புழிஞ்சோம்னா, பஞ்சை புழிஞ்சோம்னா தண்ணி வரும். அதே போல் அதில் தோய்த்து அங்கே அவரிடத்துல கொடுக்கிறார்கள். ஆனால் ஏன் கொடுத்தார்கள், இயேசு கிறிஸ்து ஏன் அதை மறுத்து விட்டார் என்று பார்த்தோமானால், வழக்கமாக அந்த மரண தண்டனையிலே அந்த சிலுவையிலே தொங்குகிற வேளையில் அநேகருக்கு என்ன செய்யப்படும், அடிகள் விழுகும், வேதனைகள் உண்டாகும். அந்த சமயத்தில் அவர்களுக்கு அந்த வேதனை தெரியக்கூடாது. இன்னொன்று அதை அந்த வலி குறையிறது போல இருக்கணும், குறைப்பதற்காகவும் அதை கொடுப்பார்களாம். ஆனால் பித்தம் அல்லது வெள்ளை போலம் கலந்த அந்த கசப்பான அந்த பானத்தை கொடுக்கும் பொழுது அது ஒரு வகை மயக்க மருந்தாகும், அந்த வலி தெரியாமல் இருக்கும்படியாக கொடுக்கப்படுகிறது. அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையிலே முழு உணர்வோடு கூட எல்லாருடைய பாவங்களை நான் சுமந்து தீர்க்க வேண்டும் என்று, சிலுவை பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்று அதை உட்கொள்ள மறுத்து விட்டார் என்று வேத வாக்கியம் நிறைவேற சங்கீதம் 69:21 சொல்லப்படுகிறது. இந்த வெள்ளை போலம் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது 3 சாஸ்திரிகள், ஞானிகள் 3 விதமான பொருட்களை கொண்டு வரார்கள். பொன்னு, தூபவர்க்கம், வெள்ளை போலம். இந்த வெள்ளை போலம் கிறிஸ்து பிறப்பில் அவருக்கு மானிடராக அவர் படப்போகும் துன்பங்களையும் கசப்பான மரணத்தையும் முன்கூட்டியே அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. ரோம வீரர்கள் பொதுவாக குடிக்கும் போஸ்கா என்னும் மலிவான அந்த ரசம் வைத்திருந்தார்களாம் அங்கு. ஆனால் அதை கொடுத்து அவரை பரியாசம் பண்ணினார்களாம், கேலி செய்தார்களாம். அந்த புளித்த அந்த ரசத்தை கொடுத்து அவர்களை கேலி செய்தார்களாம். ஆனால் ஈசோப்பு தண்டு என்பது சுமார் 1 அடி அல்லது 2 அடி வளரக்கூடியது. இது எப்பெல்லாம் பயன்படுத்தப்பட்டார்கள் என்று பார்த்தோமானால், இது எகிப்திலே இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்டும்படியாய், பிரித்தெடுக்கும்படியாய் ஒரு பாதுகாப்பு குறிக்கிறது. அது எதை குறிக்கிறது என்றால், ஈசோப்பு தண்டிலே 1 வயது பலியான பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து அந்த ஈசோப்பில் தேய்த்து என்ன செய்தார்களாம், தேய்த்து கொண்டார்களாம். இது எதை குறிக்கிறது? இது அவர்களை அழிவிலிருந்து பாதுகாக்கிறதை குறிக்கிறது. ஆனால் இது பஸ்கா பண்டிகையின் விடுதலை. இது இயேசு உலகத்தின் பாவ சுமை எல்லாத்தையும், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டியாய் நமக்கு வந்திருக்கிறார்.
அவர் மூலியமாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ரெண்டாவது, பாவ மன்னிப்பு. சரீர அழுக்கை, வெளிப்படையா இருக்கிற அழுக்கை நம்ம சோப்பு போட்டு நம்ம குளிச்சு கழிச்சுக்கலாம். ஆனா ஆத்ம அழுக்கை யாரை மீட்பார் என்றால், அதை தான் சங்கீதக்காரன் தாவீது 51ஆம் சங்கீதத்திலே நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே உணர்ந்து சொல்லுகிறான், ஈசோப்பினால் என்னை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே, அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்று சொல்லி பாவம் மன்னிப்பை அளிக்கிறதா இருக்கிறது. மூன்றாவது, சுத்திகரிப்பு சடங்குக்காக இந்த ஈசோப்பு பயன்படுத்தப்படுகிறது. லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 4-6 தொழில் நோயாளிகளை சுத்திகரிக்கும். தொழில் நோயாளிகள் உள்ள வரக்கூடாது. நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் நிறைய வெளிவாக சொல்ல முடியாது. தீட்டுப்பட்டவர்களையும் தூய்மைப்படுத்தவும் ஆசாரியர்கள் ஈசப்பு தண்டு மூலம் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தெளிப்பார்கள். அது சுத்திகரிப்பு உண்டாயிருக்கும். அழகா சொல்றாரு, முழுமையான ஒரு சுத்திகரிப்பு பஸ்கா ஆட்டுக்குட்டி நமக்கு. ஆனால் சிலுவையிலே பழைய ஏற்பாட்டில் சுத்திகரிப்பு ஈசோப்பு பயன்படுத்தப்பட்டது. இயேசுவின் மரணம் மனுக்குலத்தின் பாவங்களை நிரந்தரமாக சுத்திகரிக்கிறது. இது பாவ சங்காரத்திலிருந்து ஒரு விடுதலை மற்றும் இயேசுவின் தியாக பலியின் அடையாளமாகும். கர்த்தருடைய கிருபையினால் நம்முடைய உள்ளான அசுத்தங்கள் நீக்கப்பட்டு நாம் அவரோடு சேருவதற்கு தகுதி உள்ளவராக மாறும்படியாக அவர் தாகம் கொண்டவராக அந்த இடத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். உங்களுக்கும் எனக்கும் மற்றவர்களே குறித்த ஒரு தாகம் இருக்கிறதா? ஆத்தும தாகம். அதை சங்கீதக்காரன் படிக்கிறான், தேவன் மீதான ஆத்தும தாகம். சங்கீதம் 42. சங்கீதம் 143 வறண்ட நிலம் போல் இருக்கிறது என்னுடைய உண்மையை வாஞ்சிக்கணும் அந்த தாகம். வசனத்தின் மீதான தாகம். உலகம் எல்லாம் அறிந்து போயிடும். மனுஷன் 44 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனத்தினாலும் பிழைப்பான். எஸ்ரா என்கிற வேத பண்டிதர் அழகாய் கர்த்தருடைய வேதத்தை ஆராயும் அதன்படி செய்யவும் தன்னை அர்ப்பணித்தாராம். அந்த தியாகம் நமக்குள் இருக்கிறதா? இப்படி யோவான் 4:8 அந்த சரீர தாகமாய் இருந்து சமாரியா ஸ்திரீயின் இடத்திலே போகிறார். ஆனால் நமக்கு ஆத்தும தாகம், ரட்சிக்கப்படாத மனிதர்களின் நிலையை கண்டு ஏற்பட வேண்டும். இரக்கம் உணர்வு நமக்கு வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே, ஆத்துமாக்கள் மீது வந்து இறங்கும் என்கிற பாரம் வேண்டும். ஆத்துமாக்களை கிறிஸ்துவிடம் வழிநடத்த வேண்டும் என்ற ஊக்கமும் ஜெபமும் நற்செய்தி அறிவிக்க வேண்டிய தாகம் நமக்குள் இருக்க வேண்டும். கடைசியாக சமாரியா ஸ்திரீ அந்த தாகத்துக்கு தண்ணீரை வாங்கி கொண்டு சும்மா இருக்கல, ஊருக்குள்ள போய் சுவிசேஷம் அறிவித்து அனைவரையும் தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறவராயிருந்தார். நமக்கும் அந்த பாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே. தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே. பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானே. எங்கள் பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானே. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். யோவான் 19:30 முடிந்தது. கடைசியாக முன்பாகவும் சொல்லிடுறேன், கடைசியாக இருக்கிறவர் 15 நிமிஷம் 20 நிமிஷம்ன்றாரு. 10 நிமிஷம் தான். திரும்பவும் சொல்லுகிறேன், ஏன்னா யோவான் 19:30 முடிந்தது. சிஸ்டர் ரோஸ் ரிச்சர்டு அண்ணா, கரங்களை தட்டி உற்சாகமாக வரவேற்போம். ஜெபம். ஆண்டவரே, உமது திருக்குமாரனின் பாடுகள் மரணத்தை தியானிக்கிற நாங்கள் அதன் மூலம் புது ஜீவன் பெற உதவி புரியும். ஆமேன். 6ஆம் வார்த்தை முடிந்தது. அர்ப்பணிப்பின் வார்த்தை. முடிந்தது என்ற வார்த்தை அர்ப்பணிப்பின் வார்த்தை. அது மட்டுமல்ல, வெற்றியின் வார்த்தை. இந்த சிலுவை திருவசனம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. யோவான் 19:30 இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து
ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது என்ற வார்த்தையை நம்ம கேட்ட உடனே சாதாரணமாக மரணத்தில் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற முடிவை நாம் நினைக்கிறோம். நாம் எல்லாருமே ஒரு நாள் சாவை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய முடிவு வேறு, இயேசு கிறிஸ்துவின் முடிவு வேறு. அது சாதாரண மரணம் அல்ல. ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற முடிவை நாம் நினைக்க வேண்டாம். இயேசு தம் மரணத்தோடு தம் வாழ்க்கை முடிந்தது என்ற கருத்தை கூறாமல் தாம் எடுத்த பிதாவின் வேலை முடிந்தது என்று கூறினார். ஏசப்பா அவருக்கு அருமையாய் பிதா கொடுத்த அந்த வேலையை இந்த நேரத்தில் அவர் முடிக்கிறார் கம்ப்ளீட்டாக. அப்போ பிதாவுடைய வேலை முடிந்தது என்ற அர்த்தத்தோடு முடிந்தது என்ற வார்த்தையை அவர் சொல்கிறாரு. இதே ஆங்கில வேதாகமத்தில் இட் இஸ் ஃபினிஷ்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இட் இஸ் ஃபினிஷ்டு. தாம் மேற்கொண்ட வேலை முடிந்தது என்பது தான் இதற்குரிய சரியான அர்த்தம். அவருடைய மரணத்தில் ஜீவன் அவரிடத்திலிருந்து பிடுங்கப்படவில்லை. அவருடைய ஜீவனை ஒருவரும் பறிக்க முடியாது. அவரே தன்னுடைய ஜீவனை பிதாவிடம் ஒப்பு கொடுக்கிறார். அவருடைய ஜீவனை யாருமே எடுத்துக்கொள்ள முடியாது. அவரே உறுதியான முடிவோடு பிதாவிடம் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கிறார். உயிர்த்தெழுதலின் போது அதை திரும்பவும் பெற்றுக்கொள்ளுகிறார். அவர் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று கூறியுள்ளார். அவர் ஒரு ஜீவாதிபதி. ஏசப்பா ஒரு ஜீவாதிபதி. அப்போஸ்தலர் 3:15 கூறப்பட்டுள்ளபடி பேதுரு சொல்கிறாரு, ஜீவாதிபதியை கொன்றீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏசப்பா ஒரு ஜீவாதிபதியாய் நம்ம மத்தியிலே இருந்தார். உயிரோடு இருந்து தம்முடைய எல்லா கடமைகளை முடித்துவிட்டு முடிந்தது என்ற வார்த்தையை அவர் சொல்கிறார். மரணத்தில் அநேகர், நம்மை போன்ற அநேகர் நம்முடைய நிச்சயத்தை, நம்பிக்கையை இழந்து விடுகிறோம். மரண தருவாய் வரும்போது ஒரு பயமும் ஒரு திகிலும் நமக்குள்ளே சூழ்ந்துருது. அடுத்து என்ன செய்ய போகிறோம், நம்முடைய குடும்பத்தை பற்றி நினைக்கிறோம், நிறைய காரியங்களை பற்றி, இந்த உலகத்தை பற்றி நினைக்கிறோம். ஆனால் அவர் அது எதையுமே நினைக்கல. அவர் உறுதியாய் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடித்து விட்டேன் என்ற நிச்சயத்தோடு பூரணமாக முடிந்தது என்று கூறுகிறார். இந்த இடத்துல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, புத்த மத தலைவர் புத்தர் இருக்கிறார் இல்லையா, அவர் தன்னுடைய சீஷரோட பிரயாணம் பண்ணிக்கிட்டே போகிறாரா. பிரயாணம் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துலையும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே போகிறாரு. அப்படி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போகிற வழியிலேயே அவருக்கு முடிவு வந்தது. அவர் இறக்க வேண்டிய சமயம் வந்தது. அந்த சமயத்தில் அவருடைய சீஷர்கள் அவரை நெருங்கி, எங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்கன்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. எங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுங்கள், எங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்கன்னு சொல்லி அவரை நெருங்கி கேட்குறாங்க. அப்போ அவர் சொன்ன வார்த்தை நாட் திஸ் அப்படின்னு சொல்கிறார். இதல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவருடைய முடிவு நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை நாட் திஸ், இதல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அவருடைய சீஷர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, யோசிக்கிறாங்க, எது இது அல்லன்னு சொல்லிட்டாரே, அப்போ எதுன்னு சொல்லி இதை ஆராய்ச்சி பண்ணி 50 சித்தாந்தங்கள் எழுதியிருக்கிறாங்களாம். அப்போ இந்த முடிவில் அவருக்கு எந்த ஒரு தெளிவும் இல்லை அப்படின்றது தான் அவருடைய மரணத்தில் நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஆனால் கிறிஸ்து தன் மரணம் உயிர்த்தெழுதலை பற்றி முன்னமாகவே தெளிவாக நிச்சயமாக அதை கூறியுள்ளார். இந்த நேரத்தில் நம்முடைய நிலை என்ன? நம் முடிவு வருவதற்கு முன்னால் நம் வேலை முடிந்திருக்க வேண்டும். நம்மளுடைய முடிவு எப்போ வரும் நமக்கு தெரியாது. ஆயத்தமான நிலையில் நம்ம இருக்கணும். அப்போ நம் முடிவு வரும்போது நம்மளுடைய நிலை என்ன என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்ம ஆயத்தமில்லாத சூழ்நிலையில் இருந்தோன்னா, அந்த நேரத்தில் நம்மளுடைய முடிவு வந்துச்சுன்னா அது பரிதாபமான முடிவாக இருக்கும். இந்த நாளில் நம்மை அழைத்த தேவன் அவருக்கு உண்மையாக அவருடைய சித்தத்தின்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக என்ன செய்யலாம், ஒரு நல்ல முடிவை நம்ம எதிர்பார்க்கலாம். நம்மளுடைய முடிவு வரும்போது சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நான் என்னுடைய வேலையை முடிச்சிட்டேன்னு சொல்ல நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தமில்லாத ஒரு முடிவு நம்ம யாருக்குமே வரக்கூடாது. அடுத்ததாக அவருடைய மரணம் பரிகார மரணம், அட்டோனிங் டெத், பரிகார மரணம். இது ஒரு சாதாரணமான மரணம் அல்ல. நம்ம உலகத்தில் நிறைய கேள்விப்படுறோம், நான் இந்த பாவம் செஞ்சிட்டேன், அந்த பாவம் செஞ்சிட்டேன், அதுக்கு பரிகாரம் பண்ண போகிறேன், அதற்கு பரிகாரம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த உலக மக்கள் நம்ம அங்கே இங்கேயும் தேடி போகிறோம். ஆனால் அவருடைய மரணம் ஒரு பரிகார மரணம்.
நம்மளுடைய பாவங்களுக்கு தன்னையே பரிகாரமாக ஒப்பு கொடுத்துட்டார். இதன் சம்பந்தமாக ஒரு படம் வரையப்பட்டிருந்தது. பஸ்கா பலியை பற்றி சிஸ்டர் லேகா அழகாக சொன்னாங்க. அதே போல் மலர் சிஸ்டரும் எடுத்து சொன்னாங்க. இந்த பஸ்கா பலியை பற்றி ஒரு சித்திரம் வரையப்பட்டிருந்ததுதான், ஒரு படம். அந்த படத்தில் ஒரு மகன், மூத்த மகன் ஒரு ஆட்டுக்குட்டியை பார்க்குறான். அந்த ஆட்டுக்குட்டியை அவங்க அடித்து அந்த ரத்தத்தை தான் என்ன செய்கிறாங்க, நிலைகளில் தெளிக்கிறாங்க. அப்போ அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்து, இந்த ஆடு எனக்காக கொல்லப்பட்டது, அதனுடைய இரத்தத்தினால நான் உயிர் பிழைத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிற மாதிரி ஒரு படம் சித்தரிக்கப்பட்டிருந்துச்சான். இந்த படத்தின் மூலமாக நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம்? ஒரு சிறுவன், அவனுக்கு புரிந்தது அந்த படத்தில் பார்க்குறான், ஆட்டுக்குட்டியை அடிக்கிறாங்க, கொல்றாங்க, அந்த இரத்தத்தை நம்ம நிலைகள்லையும் மேல்லையும் ஃபுல்லாக தெளிக்கிறாங்க. அதனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் காக்கப்படுறாங்க. இப்போ அதை பார்க்குற அந்த சிறு மகன் இந்த ஆடு எனக்காக கொல்லப்பட்டுச்சு, இந்த ஆட்டுடைய இரத்தத்தினால எனக்கு உயிர் கிடச்சிச்சின்னு சொல்லி நினைக்கிறான். ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவை பார்த்து, அவர் எனக்காக கொல்லப்பட்டார், அவருடைய இரத்தத்தால் நான் ஜீவன் பெற்றேன்னு நம்ம சொல்லணும். யாவரும் சேர்ந்து சொல்லுவோமா? நாம் ஒவ்வொருவரும் சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்ல போகிறோம். கிறிஸ்துவை பார்த்து, அவர் எனக்காக கொல்லப்பட்டார், அவருடைய இரத்தத்தால் நான் ஜீவன் பெற்றேன். இந்த அனுபவம் நம்ம வாழ்நாள் பூரா இருக்கணும். அவர் நமக்காக இறந்திருக்கிறார், நமக்காக அடிக்கப்பட்டார், நம்முடைய பாவங்களுக்காக இந்த பயங்கரமான சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார்னு சொல்லி இந்த அனுபவம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். வேத வாக்கியங்களில் கூறப்பட்டுள்ளபடி அவர் தானே ஏற்றுக்கொண்டு பரிகார மரணத்தை உத்தரித்தார். இந்த உணர்வோடு நம்ம எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். எது முடிந்தது? ஒரு பக்தன் சொல்கிறாரு, சிலுவையில் உன் பாவ ஜீவியம் முடிந்து வெற்றியின் ஜீவியம் ஆரம்பிக்கின்றது. இந்த அனுபவம் நாம் பெற்றிருக்கிறோமா? அவருடைய மரணத்தினால் நாம் பாவ ஜீவியத்திற்கு ஒரு முடிவு வராவிட்டால் நமக்கு அவருடைய வெற்றியில் பங்கில்லை. இந்த அனுபவத்தை வைத்து நம்முடைய பாவ ஜீவியத்துக்கு நம்மளே ஒரு முடிவு கட்டலைன்னா அவருடைய வெற்றிக்கு நம்ம பாத்திரவான்கள் அல்ல. எது முடிந்தது? சாத்தானின் ஆதிக்கம் முடிந்தது. சிலுவை மரணத்துக்கு அப்புறம் சாத்தானின் ஆதிக்கம் முடிந்தது. உலகத்தில் நமக்கு இருக்கும் போராட்டங்கள் முடிந்தது. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே பிளவு முடிந்தது. யூதன் புறஜாதியான் என்ற வேற்றுமை முடிந்தது. பகை முடிந்தது. அவருடைய திருப்பணி முடிந்தது. தேவாலய சிறைச்சீலை இரண்டாக கிழிந்தது. நியாயப்பிரமாணம் முடிந்தது. இயேசு முடிந்தது என்று சொல்லி ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஜெபம். முடிந்தது என்ற ஜெய கம்பீர சத்தத்தோடு மரித்த ஆண்டவராகிய இயேசுவை அம்மாதிரி நாங்கள் எங்கள் ஜீவியத்தின் அந்திய காலத்தில் சொல்ல முடியாவிட்டாலும் நீர் எங்களுக்கு கொடுத்த வேலையில் முழு கவனம் செலுத்தி எங்களால் ஆன மட்டும் உண்மையுடன் செய்தோம் என்றும் சமாதானம் பொருந்தின மனதோடு சொல்லி இவ்வுலகை விட்டு பிரிய கிருபை செய்தருளும். ஆமேன். கரங்களை தட்டுவோமா? ரொம்ப அருமையான காரியம். முடிந்தது. அவர் வேலையை முடித்து விட்டார். நீங்களும் நானும் முடிக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? ஹல்லேலூயா. தேவன் அழகான வார்த்தைகளை கொடுத்தார். கரங்களை உற்சாகமாய் தட்டுவோமா? அவர் சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அழித்தார், நம் கரத்தை பிடித்தார், தம் ஜீவனை கொடுத்தார். அவர் சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், நித்திய ஜீவனை கொடுத்தார். முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. கரங்களை தட்டி உற்சாகமாக முடித்து விட்டார் எல்லாவற்றையும். நாம் முடிக்க வேண்டிய காரியங்கள் என்னென்ன இருக்குது என்பதை நம்மை நாமே நிதானிப்போம். தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அவர் முடித்து பிதாவினுடைய வலது பரிசில் போய் விட்டுட்டாரு. நம்மளும் போகணும். அதற்கு ஆயத்தமாகுங்கள். லூக்கா 23:46. பிதாவே ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஆண்டனி பிரதர் கரங்களை தட்டி உற்சாகமாக
7வது வார்த்தையாக லூக்கா 23:46 இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகாய் சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி தன் ஜீவனை விட்டார். இயேசு தன்னுடைய ஆவியை மனுஷனுடைய கையில் அல்ல, தன்னுடைய பிதாவினுடைய கையில் தன் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறார். இன்று அநேகர் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய ஜீவனை மனுஷனுடைய கையில் ஒப்புக் கொடுக்குறாங்க. நம்முடைய ஜீவனை நம்ம யார் கையில் ஒப்புக் கொடுக்குறோம்? யோவான் எழுதின சுவிசேஷம் 10:15 இப்படியா சொல்லுகிறது, நான் என்னுடையகளை அறிந்தும் என்னுடையளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், என் ஆடுகளுக்காக என் ஜீவனையை கொடுக்கிறேன். அவர் நம்மை அறிந்திருக்கிறார். அவர் நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் பார்த்து சொல்கிறாங்க, என் ஜனங்களுக்காக என்னுடைய ஜீவனையை நான் கொடுக்கிறேன். அவர் நமக்காக அவர் ஜீவனையை கொடுத்திருக்கிறார். அதே 17ஆம் வசனத்தில் சொல்லிருக்கிறது, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். அந்த ஜீவனை அவர் கொடுக்கிறபடினால பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். அந்த ஜீவன் அவர் தான் கொடுக்குறார், அவர் யாரும் அவர்கிட்ட இந்த என் ஜீவனை எடுக்கலை. அது எப்படி சொல்கிறான்னா, அந்த 18ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, ஒருவனும் அதை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் அதை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அப்போனா நிறைய பேர் இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசுவை சிலுவையில் ஆணையரித்து அவர் கொலை செஞ்சுட்டாங்க தான் இன்றைக்கி நிறைய பேர் பேசிக்கிட்டு உள்ளது. இன்றைக்கி அநேகர் அதை தான் நம்பிட்டு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க. ஆனால் நம்மளுக்கோ அந்த சுவிசேஷத்தினுடைய ரட்சிப்பு என்னென்னு நம்ம ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். பிரியமானவர்களே, அந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும், அந்த ஜீவனை நம்ம மறுபடியும் நம்ம அடையணும்னா என்ன பண்ணணும்னா, மத்திய 16:25 இப்படியா சொல்லுகிறது, தன் ஜீவனை ரட்சிக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். அப்போது ரட்சிப்பை இழந்து போகிறவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் தந்த ரட்சிப்பை இழந்து போகிறான். இயேசுவை ஏற்றுக்கொண்டா நான் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது, நான் பாவம் செய்யாமல் என்னால் வாழ முடியாது, அதனால் அதை அவர் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நிறைய பேர் அந்த ரட்சிப்பை இழந்து போகிறாங்க. ஆனால் நம்மளும் அந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பாடுகள் உபத்திரங்களின் மத்தியிலே நம்ம அவரை பின்பற்றுகிற நமக்கு அந்த ரட்சிப்பு உண்டு. அந்த ரட்சிப்பு எப்படி உண்டுன்னு அவர் நிமித்தமாக பாடுபடுகிறவனுக்கு அந்த ரட்சிப்பு கிடைக்கும். அது எப்படி சொல்லணும்னு கேட்டீங்க, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59ஆம் வசனத்தில், அந்த 59ஆம் வசனத்தை வாசிமா. 49. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவன் கல்லெறிந்தார்கள். ஸ்தேவான் அந்த ஆவியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்குறான். எப்படி ஒப்பு கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தையை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அவன் தன் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அவனை கல்லெறிந்து கொலை செய்கிறாங்க. அவன் கல்லெறிந்து கொலை செய்யும் பொழுது அவனுக்கு என்ன பண்ணி அந்த ஆவி எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா, 56ஆவது வசனத்தில் அந்த வானம் திறக்கப்படுகிறதாம். 56 வசனத்தை வாசிமா. 56. அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். நம்ம ஆவியை நம்ம ஆண்டவருக்காக கொடுக்கும் பொழுது வானம் திறக்கப்படும். அங்கே மனுஷகுமாரன் எழுந்து நிற்பான். நம்ம ஆத்மாவும் அப்படி தான் பிரியமானவர்கள். நம்ம இயேசுவுக்காக நம்ம ஜீவிக்கும் பொழுது, நம்ம மரணத்தின் தரையில் நம்ம போகும் பொழுது நமக்காக வானம் திறக்கப்படும். அங்கே ஆண்டவர் நமக்காக அங்கே எழுந்து நிற்பார். நம்மளுக்கு பிரியமானவர்களே, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் அப்படியே சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினால் அன்பு இன்னிருந்து அறிந்திருக்கிறோம், நாமும் நம் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாக இருக்கிறோம். யாருக்கு கடனாளியாக இருக்கிறோம்? நம்மளுக்கு நம்ம சகோதரனுக்காக. யார் நம்முடைய சகோதரன்? நம்ம சுற்றி இருக்கிற எல்லாரும் நம்முடைய சகோதரர்கள் தான். நம்மளுடைய கூட பிறந்தவர்கள் மாத்திரமில்லை, நம்மை சுற்றி இருக்கிற நம்ம பார்க்குறவங்க, நம்ம கூட பழகாதவங்க எல்லாருமே நம்மளுக்கு சகோதரர் தான். அது கடனாலே இருக்கிற கடனா என்ன? ஒருத்தர்கிட்ட நான் பணமோ பொருளோ வாங்கினா அது மாத்திரம் அதை திருப்பி கொடுக்கணும், அது ஒரு கடன். ஆனால் கர்த்தர் இந்த கடன் எங்கேயாவது சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஒருவனுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் போனால் அதுவே எனக்கு கடன். ஒருத்தர் நான் கொடுக்க வேண்டிய அந்த சுவிசேஷத்தை நான் பார்க்குற நபருக்கு நான் கொடுக்காம போனால் அது கடன். பசுத்தனாகிய பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை அறிவிக்காமல் போனால் இது எனக்கு பாவன்றார். அதே பவுல் இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பார், சுவிசேஷத்தை அறிவிக்காமல் போனால் அது எனக்கு ஐயோன்னு இருப்பார். ஐயோன்ற வார்த்தை நம்ம வாயில் வரவே கூடாது. ஐயோ அப்படின்ற வார்த்தை ஒரு மிக கொடூரமான வார்த்தை. அப்போது சுவிசேஷத்தை அறிவிப்பது எல்லாருடைய கடமையாக இருக்கிறது, அது நம்மளுடைய பாரமாக இருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிக்காமல் ஒருத்தரும் இருக்கக்கூடாது. யாரை பார்த்தாலும் சரி, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை அறிவிப்பது என்னுடைய கடமை. ஆண்டவர் அதற்காகத்தான் நம்மை தெரிந்து கொண்டார். பிரியமானவர், நாம் செய்த பாவத்தின் நிமித்தம் அவர் செய்த மிகப்பெரிய ஒரு தியாகம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகத்திலே தொடங்குகிறார். தான் சிலுவையிலே மரிக்க போகிறேன் என்று முதலாவது ஆண்டவர் யாருக்கு அறிவித்தார்னு கேட்டிங்கன்னா, பிசாசுக்கிட்ட தான் முதல்ல அறிவித்தார்.
ஏன் கேட்டீங்கன்னா, ஆதாம் ஏவலம் செய்த அந்த பாவத்தின் நிமித்தம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால், ஸ்திரிக்கும் உனக்கும் உள்ள வித்துக்கு நான் பகையை உண்டாக்குவேன் நான் சொல்கிறார். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். அந்த பிசாசுக்கிட்ட சொல்கிறார், உன் தலையை நான் நசுக்குவேன், நீ என் காலை நசுக்குவேன்றார். அதான் சிலுவையில் ஆண்டவர் சிலுவையிலுடைய கால்கள் நசுக்கப்பட்டது. பெரியமாளை நன்றாக கவனிக்கணும். நம்ம மரித்து போகும்போது நம்ம என்ன கொண்டு போகிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாருமே ஒன்றுமே கொண்டு போகிறது. நம்ம கையில் எவ்வளோ அழகான மோந்திரம்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள். ஒருத்தவங்களா 4 மோந்திரம் போட்டிருக்கிறீங்க, 2 மோந்திரம், நிறைய பேர் போகிற மோந்திரம் போட்டிருக்கிறீங்க. நீங்களாம் மறைச்சிட்டிங்கன்னா அந்த மோந்திரம் ஒன்று கூட போட்டு அனுப்புவாங்களா? அப்பா என் புள்ள 4 மோந்திரம் போட்டிருக்கிறாப்பா, ஒன்றாவது போட்டு அனுப்புப்பா சொல்லுவாங்களா? எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்க. அவள் அழுகே அவள் கம்பல் தான், அதை போட்டு அனுப்புங்க யாருன்னா சொல்லுவாங்களா? ஒன்றுமே சொல்ல மாட்டேன். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், 40 நாள் நீங்கள் உபவாசம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்ட எந்த ஒரு பொருள் நீங்கள் மரித்து போகும்போது கூட வரவே வராது. ஆனால் நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் எழுந்து ஒரு ஆத்மாவை நீ கொண்டு போகும்போது, நான் சொல்லுவேன், நீங்கள் மரித்து போகும்போது நீங்கள் பரலோகம் போகும்போது அந்த ஆத்மா சொல்லும், இந்த பிரதரால் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், இந்த சகோதரியால் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி அந்த ஆத்மா உங்களை குறித்து அங்கே மேன்மை பாராட்டுவார்கள். இல்லைனா நீங்கள் அங்கே வெறும் கையோடு நீ போகும்போது கர்த்தர் பார்த்து சொல்லுவார், நீ ஜஸ்ட்டு மிஸ், நீ பாவத்தில் போக வேண்டியவன், 2ஆம் அக்னியின் கடலுக்கு போக வேண்டிய உன்னை நீ பேரி வந்துட்டேன்னு சொல்லுவார் ஆண்டவர். ஆண்டவர் அப்படி தான் சொல்லுவார். நீ அந்தவருடைய ஸ்தாக்கியத்தை யாரும் பெறக்கூடாது. பெரியமானவர்களே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்முடைய கடமை. இன்றைக்கி சபை வளராமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்காமல் போகிறது காரணம்தான். நீங்கள் பரலோகத்திற்கு போகும்போது வெறும் கையால் போகிறீங்களா, இல்லை கொள்ளைக்கொள்ளான ஆத்துமாக்களை கொண்டு போகிறீங்களான்னு எனக்கு தெரியல. நம்ம அநேக ஆத்துமாக்களை கர்த்தருடைய சமூகத்தில் போய் சேர்க்கணும். அவன் கேட்குறானோ கேட்கலையோ சுவிசேஷத்தை அறிவிப்பது என்னுடைய கடமை. பெரியமாளை நன்றாக கவனிக்கணும். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது ரட்சிக்கப்படாமல் இருந்தாங்கன்னா அது உன் மேலே தலைமையில் இருந்து மிகப்பெரிய ஒரு பாவம். அது உனக்கு ஐயோ. உன் கணவன் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் உன் கணவனுக்கு ரட்சிப்பை கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை. உன் மனைவி ரட்சிக்கப்படாமல் இருந்தால் உன் மனைவிக்கு நீ கொடுக்க வேண்டியது ஒரு கடமை. உன் சகோதரன், உன் நண்பன், உன் டியர் ஃப்ரெண்டு உன்னை கேட்பான், போயிட்டு ஆண்டவரே இந்த குறித்து இந்த மனுஷன் சொல்லவே இல்லை, என்ன க்ளோஸ் ஃப்ரெண்டு ஆண்டவரே, இவன் எனக்கு சொல்லியிருந்தான், அவங்க ஆவத்தின் மன்னிப்பை குறித்து நான் கேட்டிருப்பேன்னு சொல்லி அங்கே ஆண்டவர் குறித்து அவன் சொல்லும் போது நீ நீதிமான் தான். எல்லாரும் பரலோகம் போவான், யாரும் பரலோகம் போகாமல் இருக்க மாட்டான். ஏன் தெரியுமா? அவன் செய்த கிரிகை நிமித்தம் அவனோட பலன் அவனுக்கு கூட வருகிறது. எல்லாரும் பரலோகம் போவான். ஆனால் வெறுமையாக போகிறீங்களா, இல்லை யாராவது ஆத்துமாக்களை கூட்டு கொண்டு போகிறீங்களா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும், நீங்கள் ஜெபிக்கணும். உங்களால் சொல்ல முடியலையா, யார்கிட்ட சொல்ல முடியலையா, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கண்டிப்பாக ஒருத்தருக்காக சொல்லணும். உன்னை கூட்டி கொண்டு வந்த ஆட்டோ டிரைவருக்கு கூட நீ ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணும். உன்னை நடத்துகிற எல்லாருக்கும் தேவனுடைய வார்த்தையை சொல்லுவது நம்முடைய கடமை. அப்படி சொல்லுவது மாத்திரம்தான் அந்த ஆண்டவர் நம்ம பிரியப்படுவான். அவர் சிலுவையில் அறையப்பட்ட அந்த நோக்கம் என்னன்னு தெரியாமல் நான் மட்டும் 7 வார்த்தைகளை குறித்து பேசிட்டு போகிறோம். இன்றைக்கி சுவிசேஷம் இல்லைனா நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருப்போமா? ஐ பார்ன் அஸ் அ கிறிஸ்டின்ன்றான். நீ பிறந்தது நீ கிறிஸ்தவனாக இருக்கலாம். அவங்க அப்பா எப்படி ரட்சிக்கப்பட்டார் உனக்கு தெரியுமா? உன் தாத்தா எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறான்னு தெரியுமா? எத்தனையோ பாடுகள் மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவித்த நிமித்தம்தான் உங்களுடைய குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற நீங்களும் கடனாளி இருக்கிறீர்கள். யாருக்கு? உன்னுடைய சகோதரன், உன் சகோதரிகளுக்கு நீங்கள் கடனாளி இருக்கிறீர்கள். வேலை செய்கிற இடத்துல தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறாயா? நீ படிக்கிற பள்ளிக்கூடத்தில் உன் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறாயா? உன்னை குறித்து அவர்கள் பேசுகிறார்களா? உன்னை குறித்து சாட்சி இருக்கிறதா? பிரியமானவர்களே, நான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு யாராவது சுவிசேஷத்தை நான் அறிவிக்கலைன்னா அந்த இரவில் அந்த ஆத்மாக்களுக்காக யாருக்காவது நான் போய் ஜெபிப்பது உண்டு. ஒரு ஆத்மா எவ்வளோ முக்கியமானது என்று குறித்து நான் கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். பிரியமானவர்களே, உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிற நாளே பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் சூசைட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்குள்ளே போய் ஃபேனில் கயிறை போட்டுட்டு நான் சாகிறதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் பண்ணிட்டு ஜெபித்தேன். ஆண்டவரே, என் ஆத்மா உம்மிடத்தில் வராதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் என் முடிவை நானே தேடிக்கிறேன் ஆண்டவரே. ஏன்னா நான் சூசைட் பண்ணினா கண்டிப்பாக நான் பரலோகத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு அழுதேன். ஏன்னா பல ஏமாற்றங்கள் எனக்குள்ள அந்த நாளில். அந்த அறையில் யாருமே இல்லை, நான் தனியாக விடப்பட்டேன். அங்கே நான் மணி எப்படி பார்த்தாலும் ஒரு 1:30 மணி ராத்திரி இருக்கும். முழங்கால் பண்ணிவிட்டு அழுது நான் அவர்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு இப்போ அந்த ரூமுக்குள்ளே போகிறேன். ஆண்டவர் என்னோடு கூட பேசின ஒரு வார்த்தை, சுச்சாந்த டிவி அப்படின்னாரு. ஒரு சத்தம் கேட்டது. மறுபடியும் கேட்டார். மறுபடியும் ஒரு வார்த்தை, சுச்சாந்த டிவி அப்படின்னாரு. ஆண்டவர், நான் ஏன் டிவியை சுவிட்ச் ஆன் பண்ணேன் இந்த நேரத்தில்? யூ சுவிட்ச் ஆன் த டிவி அப்படின்னு சொல்லி 3வது வார்த்தை வரும்போது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து அந்த டிவியை ஆன் பண்ணேன். பெரியமானவர்களே, ஆன் பண்ண உடனே வந்த ஒரே ஒரு வார்த்தை, உன் முடிவு நீயே முன்னாடியே தேடிக்கொள்கிறேன். அந்த வார்த்தை வந்தது எனக்கு.
உன் ஆயுசு முடிகிறதுக்குள்ள முடிவை நீ ஏன் தேடிக்கொள்ளுகிற அப்படி அந்த வார்த்தை ஒரு ஊழியக்காரன் மூலிமா வந்தபோது இந்த அறையில் இருந்து ஒரு அசுத்த ஆவி என்னை விட்டு நீங்கி போனதை நான் பார்த்தேன். அந்த ஆத்மா எவ்வளோ முக்கியமானது என்பது தேவனுடைய பார்வையில் முக்கியம் பாருங்கள். இன்று நான் உங்களுக்கு முன்னாடி நின்று பேசி கொண்டிருக்கிறேன்னா இயேசுவுக்கு ஒவ்வொரு ஆத்மாவும் ரொம்ப முக்கியம். நீங்களும் நானும் ஒவ்வொரு ஆத்மாவுக்காக தாகத்தோடு தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போமானால் நிச்சயமாக நம்ம பரலோகத்திற்கு போகும்போது கொள்ளை பொருளான ஆத்துமாக்களை அங்கே நாம் காண முடியும். இயேசுவுக்கு நாம் மகிமை செலுத்த முடியும். ஹல்லேலூயா, ஆமென். என் ஆவியை உம்மிடத்திலே ஒப்புவிக்கிறேன். தேவன் எதற்காக அனுப்பினாரோ கர்த்தராகிய தேவன் இயேசுவானவர் எல்லாவற்றையும் முடித்து வெற்றி முழக்கத்தோடு சொல்கிறார், என் ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி. அவருடைய பாரமெல்லாம் ஆத்தும தாகம். மனிதனை தேவனோடு கூட உறவு வைக்கும்படியாய் பிரிவினையாய் கிடந்த அதை சிலுவையை கொண்டு மறுபடியும் இணைத்து வைக்கிறவராய் நம்ம இடத்துல வருகிறார். ஒப்புரவாகிற ஒரு காரியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியமான பொறுப்பு. தாகத்தோடு சுவிசேஷத்தை அறிவிங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக அதை உங்களையும் நீங்களும் காத்துக்கொள்ளுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லி. இனியும் காலம் செல்லாது, நாட்கள் பொல்லாதவைகளானால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அழகாக வசனம் சொல்லுது பாருங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோமே. 1 கொரிந்தியர் சிலுவையை பற்றிய உபதேசம். இப்போ நம்ம எதை பற்றி உபதேசம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? எதனால் அவர் சிலுவையிலே தொங்க வேண்டும், எதற்காக அதை தொங்கும் போது இந்த 7 வாக்குகளை நமக்கு கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் இல்லை? சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு, அதை கேட்காம விட்டுட்டு போகிறவங்களுக்கு எப்படி இருக்குமா? பைத்தியமாக இந்த உலகத்தில் தெரிய வேண்டியதான். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலன். ஏன்னா உலகத்திலே உபத்திரம் உண்டு, திடன்கொள், நான் அந்த உலகத்தை ஜெயித்தேன். உலகம் எப்படி வேணாலும் வரலாம், தீவிரித்து கொண்டு வரலாம், திடுக்கிடும் காரியங்கள் நடவேறும் என்று சொல்லி எசேக்கியேல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் நடக்கட்டும், நீங்களும் நானும் ராஜாவின் மார்பில், அப்பா நீங்கள் ராஜாதி ராஜாவாக இருக்கிறீங்க, நான் உம்முடைய பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறதுக்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா? இந்த 7 காரியங்களை நாம் படித்தோம். மன்னிப்பு, ரட்சிப்பு, இல்லை அர்ப்பணிப்பு, பராமரிப்பு, எத்தனை காரியங்களை குறித்து நம்ம படிக்கிறோம். வருஷம் இதை படிக்கிறோம், அடுத்த நிமிஷம் அப்படியே போயிடுறோம். அப்படி போயிருந்தோமானால் நம்ம இன்னும் உலகத்தில் எப்படி தான் இருப்போம்? எப்படி தான் இருப்போம்? பைத்தியம்தான். ஆனால் அதை நம்ம ஏற்றுக்கொண்டு இதன்படி நான் செயல்படுத்தி தேவன்கிட்ட சேர வேண்டும், என் ஆவி அவருடைய கரத்தில் ஒப்புவிக்க வேண்டும் அப்படின்றது ஊக்கத்தோடு நீங்கள் ஒவ்வொருத்தரும் வாழணும் என்றால் இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு. அது ரட்சிப்புக்கு அழகா சொல்கிறாரு. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. கரத்துங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? தேவ பலனை நமக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கிறார். நான் அந்த சிலுவையின் பாடுகளை எல்லாவற்றையும் சகிச்சிட்டேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அப்படி சகிக்கணும்னு அவசியம் கிடையாது. திராணிக்கு மிகுந்த உன்னை சோதிக்கப்பட மாட்டேன், அதை தாங்கி கொள்ள பலன் செய்வேன், தப்பி சொல்லவும் வழி செய்வேன், எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன் தான். ஆனால் ஒன்றே ஒன்று, எனக்குள் நீ இரு. உனக்குள் நான் இருப்பதற்கு நீ உன்னை ஆயத்தப்படுத்து. அது மாத்திரம்தான் ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்குறாரு. அதற்கு நம்மளுடைய ஆவி, ஆத்தும, சரீரத்தை ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவ பாதத்தில் நிற்கிறோம்ப்பா. இந்த நாளில் 1 கொரிந்தியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு, ஆனால் ரட்சிப்புக்கு எதுவாக இருக்கிற எங்களுக்கு எப்படி இருக்குதான்? ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கு தேவ பலன், தேவ பலன். யூத ராஜ சிங்கம் நமக்குள்ளே ஆளுகை செய்கிறார். அந்த பலன் நமக்குள்ளே இருக்கிறது. எதிர்த்தாப்புல காண்டாமிருகமே வந்தாலும் முட்டி தள்ளி போய்கிட்டே இருக்கணும். ஆனா உங்களுடையது வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் அவரை வழியில நடக்கும் பொழுது நிச்சயமாக வெற்றியை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பிதாவுடைய கரத்திலே அவர் தந்த தீபமாய் இருக்கிற அந்த ஆவியை அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்க முடியும்.
இனியும் காலம் செல்லாது. கர்த்தாவே, இந்த வேலையில் உம்முடைய அற்புத கரங்களில் எங்கள் பிள்ளைகளை யாவரையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம் சுவாமி. இந்த நாளில் 7 வார்த்தைகளையும் வாக்குகளையும் சுமந்து வந்த பிள்ளைகளையும் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிங்க. அதற்கான டைம் எடுத்து அவங்க அதை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து எல்லோருக்கும் மத்தியில் தேவ செய்தியை சொல்லும்படியாய் கொடுத்த தருணத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கேட்டவர்கள் ஆண்டவரே அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளட்டும் சுவாமி. அது 1, 30, 90, 100 பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரை. இவர்கள் புறப்பட்டு போய் வெளியே கொளுத்த கன்றுகளாய் வளருவதற்கு உமக்குள் பயப்படுகிற பயம் இவர்களை பற்றி பிடிக்கட்டும். இந்த உலகத்திற்குரிய பயம் அல்ல சுவாமி, உமக்குள் பயப்படுகிற பயம் இவர்களை பற்றி பிடிக்கட்டும். வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல் வளருவார்கள் என்று சொன்னது போல இந்த நாளில் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.